திருச்சிற்றம்பலம். கைத்தல நீரைகணி பொம்முடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிது கற்றிடும் அடி அவர் புத்தியில் உரை கற்பகமென வினை கடிதேகும் தன்மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொருதிகள் போய மதையானு மத்தளவயிரனை உத்தமி புதல்வன் மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவேன் முற்படுகிறிதழ் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சுவனுரை ரதம் அச்சது கொடி செய்தார் அதிதீரா துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடையமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ இந்தாகுலமானவை ஈத்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்விதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமொழி திருவாதவூரர் திருத்தால் போற்றி. சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவகாமிபாளுடன் ஆகிய பலர் சிதம்பரேஸ்வரர் பெருமானுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து இன்று 6 நாள் திருவிழாவில் இன்று பார்வதி திருமணம் பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவருளும் அடியார்களும் சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் முடித்து காண்பித்தார். இந்த உயிர்கள் எல்லாம் இந்த மண்ணுலகில் பிறந்து இந்த போகங்களை எல்லாம் தீர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக சுவாமியே என்ன செய்தார் என்றால் திருமணம் முடித்து காண்பித்தார். அத மாணிக்கவாச பெருமான் சொல்றார், மலையறையன் பொற்பாவை வாழுதலால் பெண் திருவை உலகறிய தீவேட்டான் என்னுமது என்னேடி உலகறிய தீவேராது ஒளித்தனரின் உலகனைத்தும் கலைரவின்ற பொருள்கள் எல்லாம் கலங்கிடும் கான்சாலோ என்று அற்புதமாக மாணிக்கவாச பெருமான் சொல்றார். மலையறையனுடைய மலையரச மன்னனுடைய மகளாக திகழ்ந்து பார்வதி தேவியாரை சிவபெருமான் வந்து மனம் பிடித்த இந்த நிகழ்ச்சியை நாம் இப்பொழுது கூறப்போகின்றோம். எதற்காக சிவபெருமான் திருமணம் முடித்து காண்பித்தார் என்று சொன்னால், கலை நவின்ற பொருள்கள் எல்லாம் கலங்கிடும்கான் சாலலோ என்று கூறுவதற்காக இந்த உயிர்கள் எல்லாம் வாழும் பொருட்டு சிவபெருமான் திருமணம் முடித்து காண்பித்தார். எல்லாமே இந்த உயிர்களுக்காக தான் சாமி செய்யும். எதுவுமே தனக்குன்னு எதுவுமே ஈடுபட மாட்டார். ஏன்னா அவர் வந்து தன் பெருமை தாமரியா தன்மையன் சிவபெருமான். அப்படி பார்வதி தேவியார் திருமணத்துக்கு முன்பாக என்ன ஒரு நிகழ்ச்சி நடந்தது என்று சொன்னால், சூரபத்மனுக்கு பயந்து தேவர்கள் எல்லாம் அஞ்சி தேவர்கள் எல்லாம் போய் சிவபெருமானிடம் போய் முறையிட சென்றார்கள். அப்பொழுது சிவபெருமான் தட்சாமூர்த்தி கோலம் கொண்டு அங்கே இருந்தார். சரி, கீழே மண்ணுலகத்துல வந்து பார்த்தா பார்வதி தேவியார் அங்கே இமயமலையில் தவம் செய்து கொண்டிருந்தார். இப்படி இருவரும் தவம் செய்து கொண்டிருந்தால் நமக்கு ஒரு குழந்தை கிடைக்காது என்று நினைத்து அவர்கள் என்ன செய்தார் என்று சொன்னால், சிவபெருமானை எப்படியாவது தவத்தை கலைக்க வேண்டும் என்று ஆளாளுக்கு போட்டி போட்டாங்க. பிரம்மா அனுப்புவோமா, விஷ்ணு அனுப்புவோமா, ஆளாளுக்கு பயந்தாங்க. கடைசி என்ன பண்ணாங்க, எல்லாம் ஒரு முடிவு எடுத்தாங்க. எடுத்து மன்மதனை ஏவி விடுவோம், அவன் தான் இதுக்கு சரியான ஆளு, அவன் யாராலும் மயக்கிடுவான் என்று சொல்லி ஓடுதான் பாரு, ஓடுதான் இது ஓடுதான் பாரு. இதுக்கு சரியான ஆளு மன்மதன் தான், அவனை விட்டு நாம் என்ன செய்வோம் என்றால் சிவருடைய தவத்தை கலைப்போம் என்று அனுப்பினார்கள். எல்லா தேவர்களும் அனுப்பினார். அப்பொழுது சிவருமான் தவம் செய்வதற்கு முன் நந்தி பெருமானை அழைத்தார். அழைத்து, நந்தி, யார் வந்தாலும் உள்ள விட்டுறாங்க, ஆனா ஒரே ஒரு ஆள் வந்தா மட்டும் உள்ள விட்டுரு
யார் சாமி அப்படின்னாரு நந்திய பெருமான். மன்மதன் வருவான், அவனை மட்டும் நீ உள்ள விடு, மத்த யாரையும் உள்ள விட வேண்டாம். அப்படி எல்லா தேவர்களும் கேட்டுக்கொண்டதற்கு எனக்கு மன்மதன் அந்த 5 மலர்கணைகளால் சென்று கைலாய மலையை அடைந்தான். அப்பொழுது நந்திய பெருமானிடம் உத்தரவு கேட்டான். நந்திய பெருமான் உள்ள விட்டார். யார? மன்மதன் மட்டும். உடனே சுவாமி தட்சிணாமூர்த்தி கோலம் கொண்டு கல்லாளின் புடையம் வந்து 4 ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வாக்கிறந்த பூரமாய் மறைக்கு அப்பாலாய் இதனை இருந்தபடி காட்டி அந்த 4 முனிவர்களுக்கும் உபதேசம் செய்து கொண்டிருந்தார். தட்சிணாமூர்த்தி நேர பார்த்துருப்பாரா, கீழே பார்த்துருப்பாரா, மேல பார்த்துருப்பாரா? பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தை பார்த்துருக்கீங்களா? தட்சிணாமூர்த்தி படம் பார்த்துருக்கீங்களா? அது அதாவது பிறந்தும் மூடியும் இருப்பார், அந்த மாதிரி நிலையில இருப்பார் சுவாமி. அப்படி அந்த 4 முனிவர்கள் ஜனகர், ஜனாதனர், ஜனத்குமாரர், ஜனகர், ஜனந்தனர், ஜனாதனர், ஜனத்குமாரர் என்கின்ற அந்த 4 முனிவர்களும் பிரம்மபுத்திரர்கள். அவர்கள் இந்த உயிரானது எப்படி இறைவனை அடைய வேண்டும் என்று எல்லாம் கற்றவங்க தான் அந்த 4 முனிவர்களும். ஆனா இறைவனிடம் எப்படி இந்த உயிர்கள் அடங்கி இருக்க வேண்டும், கடைசி இறுதியாக எப்படி மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற அந்த ஒரு உபாயம் மட்டும் அவர்களுக்கு தெரியவில்லை. உடனே சுவாமி என்ன பண்ணாரு, அவர்களுக்கு உபதேசம் செய்தால் அவர்கள் தெளிவடைவார்கள் என்று எல்லாரும் வந்தாங்க. சிவபெருமானிடம் வந்து தஞ்சமடைந்தார்கள். அந்த 4 முனிவர்களையும் அமர வைத்து சாமி அந்த உபதேசத்தை செய்தார். அப்படி ஒரு சின்முத்திரையை தான் காண்பித்தார். சின்முத்திரையில என்ன இருக்கு அப்படின்னா, இது கண்மமலம், இது மாயாமலம், இது ஆணவமலம். இது இருக்கிறது மாயை, இது கண்மம், இது ஆணவம். நான் தான் பெரியவன் கேட்டதான் விரல், அதுதான் ஆணவம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆணவமே அதுதான். நான் எதுக்காக நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா, இந்த ஆணவமலம் என்கின்ற ஒண்ணுனாலதான் நம்ம இந்த பிறவி எடுத்து அவஸ்தைப்படும். இது நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கா? இல்ல, எல்லா உயிர்களிடமே இந்த ஆணவமலம். இந்த ஆணவமலம் என்ன செய்யும்? யான் எனது என்கின்ற செருக்கோடு இருக்கும். கீழே இருக்கிறது மேல உள்ளதாக காட்டும், மேல இருக்கிறது கீழே உள்ளதாக காட்டும். இறைவன் எவ்வளவு உயர்ந்தவர், அவரை நம்ம பார்க்கவே விடாது. இந்த ஆணவம் சாமியை காட்டு மறைத்தே தான் இருக்கும். முற்றிலும் மறைப்பு ஆணவமலத்தினுடைய மறைப்பு. நம்ம இதுக்கு முன்னாடி கேவல நிலையில இருக்கும்போது கூட நமக்கு உடம்பு வராத நிலையில இருக்கு, இல்ல சுத்தமா மறைச்சிருந்தது. இப்ப நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த ஆணவமலம் ஒரு பக்கம் இறைவன், ஒரு பக்கம் உலகம், இப்படி ரெண்டையும் காட்டிடுச்சு. அது கூட இறைவனுடைய கருணையினால் அவர் உடம்பு கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு, அதனுடைய வீரியம் இருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமா இதை வெளிவடைந்தால்தான், இது சுத்தமா வேலை செய்யாத நிலை வந்தாதான் இறைவனை நாம் என்ன செய்ய முடியும், அடைய முடியும். சரி, இதை அழிக்க முடியுமா அப்படின்னா, ஆணவமலத்தை அழிக்கவே முடியாது. ஏன் ஆணவமலத்தை அழிக்க முடியாது அப்படின்னா, அது என்றும் உள்ள பொருள். பதி, பசு, பாசம். பதி என்பது இறைவன், பசு என்பது உயிர்கள், பாசம் என்பது தலைகள். தலைகள் என்பது இந்த கண்மம், மாயை, ஆணவம் என்பது இது தலைகள் என்று. இதெல்லாம் என்றும் உள்ள பொருள், அதனால அதை அழிக்க முடியாது. கைலாயத்துக்கே போனாலும் ஆணவமலம் இருக்கும். அப்பொழுது என்ன செய்யும் அப்படின்னா, அது முற்றிலும் வேலை செய்யாத நிலையில் இருக்கும். அப்பொழுது நாம் எப்படி இருப்போம் என்றால், எல்லாம் இறைவன் திருவருள் என்று நாம் இருக்கும்போது அங்க ஆணவத்துக்கு நமக்கு மேல. அதனால இந்த ஆணவமலத்தை நீக்குவதற்காக சுவாமி இப்படி சின்முத்திரையை காண்பித்தார். மாயை, கண்மம், ஆணவம் என்கின்ற இந்த மும்மலத்தை நீக்கி, இந்த சுண்டவர்கள் இருக்கு பாருங்க, இந்த சுண்டவர்கள் தான் நம்ம உயிர்கள். இந்த கட்டவர்கள் இருக்கு பாருங்க, இந்த கட்டவர்கள் தான் நம்ம. புரிஞ்சிச்சாமா? புரியுதாமா? இந்த கட்டவர்கள், அதான் கட்டவர்கள் இல்லாம ஒரு வேலையும் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்கல்ல. என்ன காரணம் அப்படின்னா, கட்டவர்கள் தான் இறைவன். புரிஞ்சிச்சாயா? கட்டவர்கள் தான் இறைவன். அதனால கரெக்ட் வந்துருச்சா? இப்படி சுவாமி சின்முத்திரையை காண்பித்தார். இப்படி எல்லாரும் என்ன செய்யறாங்க, இப்படி வைக்கிறாங்க. இதுனா இறைவனுக்கு சமம்னு அர்த்தம். இது கடவுள். நீங்க இப்படிதான் வச்சீங்க, நீங்க இப்படி வச்சீங்க, மட்டை வச்சீங்க, கொஞ்சம் மடக்கி வைக்கணும். இந்த மடக்கிங்க, இங்க இப்படி இங்க வைங்க, கட்டவர்கள் நடுவுல இப்படி வச்சா நம்ம இறைவனுக்கு அடிமைன்னு அர்த்தம். இது இறைவனுக்கு அடிமை, இதுனா சமம்னு அர்த்தம். அப்படி மடக்கி வச்சீங்களா, அங்க மடக்கி வைக்கணும். கொஞ்சம் தள்ளி வைக்கணும். மட்டமா வச்சா அடிமை, இது சமம்னு அர்த்தம். இப்படி மடக்கி வச்சா அடிமைன்னு அர்த்தம். இப்படி அப்படி வைக்கணும். இது சின்ன. இப்படி சாமி அந்த முத்திரையை தான் காமிச்சாரு. அவங்க எல்லாம் படிச்சவங்க உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி அவங்க வந்து படிச்சவங்க அந்த முத்திரையை காமிச்சதுமே சாமி அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க.
உடனே சாமி என்ன பண்ணாரு, உடனே அடுத்த நிமிடம் அவர்களுக்கு உபதேசம் செய்து விட்டு அப்படி திரும்பி பார்த்தார். உடனே மன்மதன் வந்து என்ன செஞ்சான், அந்த 5 மலர் கணைகளால் எடுத்து எய்தான். இந்த மன்மதன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? மன்மதன் திருமாலுடைய பையன். இந்த பாமா ருக்மிணிங்கிறாங்கல்ல, அதுல ருக்மிணியுடைய பையன் தான் இந்த மன்மதன். அவரை தான் என்ன செஞ்சாங்க, எல்லாரும் ஏவினார்கள். அவன் வந்தான், சிவபெருமான் மேல் 5 மலர்கணைகளை ஏவினான். உடனே சிவபெருமான் அதை பார்த்ததும் உடனே நெற்றிக்கட்டை திறந்தான். காமன் எரிந்தான். உடனே அவருடைய மனைவி மணிப்பிச்சை கேட்டான். கேட்டதும் உடனே சாமி என்ன பண்ணாரு, உன்னுடைய கண்ணுக்கு மட்டுமே அவன் தெரிவான் என்று சிவபெருமான் கட்டளை. சரி, எப்ப அவன் தெரிவான் அப்படின்னா, கண்ணனாக வந்து அவர் 8வது குழந்தையாக பிறந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு உனக்கு மகனாக வந்து திகழ்வான் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து உன் கண்ணுக்கு நீ அப்போ வந்து நீ அவனை வந்து மணமுடிப்பாய் அப்படின்னு சிவபெருமான் பணித்தருளினார். அப்படி அருளியதுமே உடனே என்னாச்சு அப்படின்னா, உடனே இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல அம்பாள் உடனே அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு சுவாமி நேரம் எங்க வர்றாரு அப்படின்னா, பூலோகத்துக்கு வர்றாரு. பூலோகத்துல அங்கே இமயமலை சாரல்ல அங்கே பார்வதி தேவியார் தவம் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த நேரமும் சாமி அப்படியே சிவலிங்கத்தை நெஞ்சில் நிறுத்தி 5 எழுத்தை மனதில் நினைந்து 5 எழுத்தை நெஞ்சில் அழுத்தி இறைவனை வழிபாடு செய்வது உண்டு. ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம அப்படி சொல்லியே இருக்காங்க. இல்லைன்னா ஓம் நமச்சிவாய. உங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னா, தீட்சை எடுக்காதவங்க, உங்களுக்கு தீட்சை எடுத்தவங்க குருநாதர் என்ன மந்திரம் சொல்றாங்களோ அந்த 5 எழுத்து சொல்லணும். தீட்சை எடுக்காதவர்கள் இப்போதைக்கு நீங்க என்ன சொல்லணும்னா, நமச்சிவாய அப்படிங்கிறத நீங்க சொன்னா, நாதன் நாமும் நமச்சிவாயவே அப்படின்னு சொன்னா, நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்று ஏத்துவே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுவே என்று சொல்வதற்காங்க இப்பொழுது தீட்சை எடுக்காதவங்க என்ன சொல்லணும், நமச்சிவாய என்று சொல்லணும். அப்படி அம்பாள் தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி தவம் செய்து கொண்டிருக்கும் போது சிவபெருமான் உடனே அங்கே சென்றார். அங்கே செல்லும் போது சாமி எப்படி போனாராம், அது சொல்றாரு அந்த படலத்துல கந்தபுராணத்துல சொல்றாரு. செறிதுவர் ஆடையுளான் சிவ கையினன் அணி நீற்றின் குறியினன் ஒளிர் நூலன் குண்டிகை கையன் உறைபனி கதிர் போற்றும் ஓலையன். என்னென்ன சொல்றாரு பாருங்க. சாமி எப்படி வந்தாரு அப்படிங்கிறத, சாவி துவைக்கப்பட்ட ஆடையை உடுத்தி வந்தாராம். சாவி ஆடைய சரி, வேற என்ன வந்தா பூணூல் அணிஞ்சிருந்தா. பூணூல் சிவபெருமான் அணிந்திருக்கின்ற பூநூல் யாருடையதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்ப நம்மளும் தான் பூணூல் அணிஞ்சிருக்கோம். சிவபெருமான் பூணூல் அணிஞ்சிருக்காரு. சிவபெருமான் எந்த மாதிரி பூணூல்ல அணிவார் அப்படின்னா, திருமாலுடைய திருமுடி இருக்கு பாருங்க, திருமாலுடைய திருமுடியை சிவபெருமான் பூணூலாக தரித்திருக்கின்றார். இத மந்திரத்துல விஷ்ணு கேசோப்பியோ நம அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. விஷ்ணுடைய கூந்தலாகிய முடியை பூணூலாக தரித்திருக்கின்றவரே உமக்கு நமஸ்காரம் அப்படின்னு அந்த மந்திரம் நமக்கு சொல்லுது. அப்ப சிவபெருமான் அணிந்திருக்கக்கூடிய அந்த பூணூல் என்ன நூல்? விஷ்ணுனுடைய கூந்தலில் இருக்கக்கூடிய முடியை சிவபெருமான் பூணூலாக தரித்திருக்கின்றார் என்று அர்த்தம். அப்படி பூணூலாக சுவாமி என்ன செய்தார், அதை அணிந்தார். அப்படி அணியும் போது அதை அணிந்து கொண்டு வந்தார். அப்புறம் வேற என்ன எல்லாம் அணிந்தாரு, பூநூலை அணிந்தார். ஆகிய நெற்றியில வந்து திருநீரை அணிந்திருந்தார். இப்ப நம்மளாம் திருநீர் நெற்றியில பூசணுமா பூசக்கூடாதா? கட்டாயம் பூசணும். எல்லாருமே திருநீர். நீரில்லா நெற்றி பால், திருநாமம் பேசா வாய்பால். நமச்சிவாயத்தை சொல்லணும்னா வாய் இருந்தும் பயன் கிடையாது. நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே அப்படின்னாரு. அதனால நாவினுக்கு அருங்கலம் எது அப்படின்னா நமச்சிவாயம்னு சொல்றதுக்கு தான் இது அழகு. வேற என்னெல்லாம் உடுத்திட்டு வந்தார் அப்படின்னா, பனியும் வெயிலும் தன் மேல் படாமல் காக்கும் உடையவன், நீண்ட கண்டம் ஏந்தியவன். அந்த கண்டத்துல வந்து மணிமுடியை அணிந்திருந்தார். சிவபெருமான் கண்டத்துல என்ன அணிஞ்சிருக்காராம், ருத்ராட்சத்தை அணிஞ்சிருக்காராம். இது மாணிக்கவாசக பெருமான் சொல்றாரு. மணியக்கு அணியும் அரண் நஞ்சு வஞ்சி மருகி விண்ணோர் பணிய கருணை தரும் பரன் தில்லை அந்நாள் திறத்து துணிய கருதுவது இன்றே துணி குறைவான் நிறைவன் அணிய கருதுகின்றார் பலர் மேன்மேல் அயலவரே என்று அந்த இடத்துல சொல்ற.
என்ன சொல்றாரு, இந்த சைவத்துறைக்கு யார் வருகின்றார்களோ, சிவபெருமானை யார் வழிபாடு செய்ய வருகின்றார்களோ, நீங்கள் இன்றே என்ன செய்யுங்க, விபூதியும் உத்தாஜமும் தரித்துக் கொள்ளுங்கள். நாளை நாளை என்று தள்ளி போடாதீர்கள். ஏன்னா காலம் ஓடி போயிடும். ஒரு நிமிஷத்துல நாளைக்கு நாளைக்கு வந்து என்ன ஆயிரும், ஒரு வாரம் தள்ளி போயிடும். ஒரு வாரம் கழிச்சு பாத்துக்குருவாங்க, நான் ஒரு வாரம் கழிச்சு போடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அடுத்து என்ன செய்வாங்க, ஒரு மாசம் கழிச்சு போடலாம் அப்படிம்பாங்க. அடுத்து சுத்தமா அது மேல விருப்பமே இல்லாம. அதனால வாய்ப்பு இருக்கும்போது உடனே என்ன செய்யணுமா, இந்த துறைக்கு வருபவர்கள் விபூதியும் ருத்ராஜமும் தரித்துக் கொண்டு உடனே இந்த துறைக்கு வந்து விடுங்கள். வந்து என் பெருமானை போற்றி வழிபாடு செய்ய ஆரம்பித்து விடுங்கள். அதை விட்டுட்டு ருத்ராஜத்தை விட்டுட்டு நான் நிறைய பொண்ணு அணிய போறேன், நான் 10 பொண்ணுல பொண்ணு அணிய போறேன் அப்படின்னு போனா சிவபெருமானுக்கு எப்படி இருப்பாங்க, அவங்க ரொம்ப தொலைவு. அதான் நிறைய பொண்ணு அணிய கருதுகின்றார் பலர் மேன்மேல் அயலவரே அப்படின்னு. யாரு நிறைய பொண்ணு அணின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு சிவபெருமான் ரொம்ப அயலவரா இருப்பாங்க. யாரு ருத்ராஜம் தரிக்கிறாங்களோ அவங்களுக்கு சிவபெருமான் ரொம்ப பக்கத்துல. அப்படி இந்த இடத்துல வந்து சொல்றாரு, மணியக்கு அணியும் அரண் நஞ்சும் நஞ்சும் அஞ்சி மருகி விண்ணோர் பணிய கருணை தரும் பரன் பிள்ளை அந்நாள் திறத்து துணிய கருதுவது இன்றே துணி துறைவா நிறை பொண்ணு அணிய கருதுகின்றார் பலர் மேன்மேல் அயலவரே என்று நேரத்துல மிக அருமையாக சொல்றார். அப்படி சுவாமி எல்லாம் தரித்து கொண்டு பூநூல் எல்லாத்தையும் தரித்து கொண்டு காவி உடையை அணிந்து கொண்டு விபூதி ருத்ராஜன் தரித்து கொண்டு யார பார்க்க வர்றாரு, பார்வதி தேவியோட தவத்தை பார்ப்பதற்கு சிவபெருமான் கைலாய மலையிலிருந்து இங்க வர்றாரு. வந்தா மைக்கு ஏற்பாடு பண்றாங்க உட்காருங்க. மைக்கு மைக்கு ஏற்பாடு பண்றாங்க. அப்படி சாமி தவத்தை பார்ப்பதற்காக, பார்வதி தேவியாருடைய தவத்தை பார்ப்பதற்காக சிவபெருமான் நேரம் அங்க இருந்து வர்றாரு. வந்ததுமே என்ன ஆச்சு அப்படின்னா, அம்பாள் அப்படியே மனம் உண்டு சிவபெருமானை தியானித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த இமயமலை சாரம். இப்ப எதுக்காக உங்க தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், சிவபெருமானை அடைந்து இடப்பாகத்தை பெற வேண்டும் என்பதற்காக பார்வதி தேவியார் ஆரம்பத்துல எங்க இருந்தாங்க அப்படின்னா, தச்சனுக்கு மகளாக தாட்சாயினியாக இருந்தார்கள். ஆனா தச்சன் என்ன பண்ணா, சிவபெருமானை ஒருத்து அந்த வேள்வியை செய்த காரணத்தினால் சிவபெருமானை ஒருத்துட்டு மற்ற எல்லா தேவர்களையும் வரவழைத்து அந்த தச்ச யாகம் செய்தான். யாகத்துக்கு அதிபதி யாருன்னா சிவபெருமான் தான். ஆனா அவரையே வெறுத்து என்ன செஞ்சாங்க, அந்த யாகத்தை செய்தார்கள். அப்பொழுது சிவபெருமான் என்ன பண்ணாரு, வீரபத்திரை விட்டு எல்லா அந்த வேள்வியை சிதைக்க செய்தார். சிதைக்க செய்து கடைசி என்ன பண்ணாரு, தச்சனுடைய தலையை அறுத்தார். தச்சனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்கணம் தொக்கன வந்து அவர் தம்மை தொலைத்ததுதான் என்னேடி தொக்கன வந்து அவர் தம்மை தொலைத்தருளை அருள் கொடுத்து அங்கு எச்சனுக்கு மிகைத்தலை மற்ற அருளினன்தான் சாலலோ என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்வதற்கெனங்க சாமி தலையே. ஏன்னா எல்லாருமே தவறு செய்தால் தண்டனை, அது சிவபெருமான ஒருத்து செய்யலாமா, எவ்வளவு பெரிய பாவம். நீ எந்த செயலை செய்தாலும் சிவபெருமானுடைய திருவருள் என்று செய்தால் அதுல வந்து என்ன வராது, வினை வராது. இப்ப நன்மையோ தீமையோ நீங்க நம்ம செய்யற செயல் வந்து நன்மைதான் தீமையான்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப தர்மம் செய்யல கூட நீங்க நான் செஞ்சேன், நான் சம்பாரிச்சு வாங்கின காசுல செலவழிக்கிறேன்னு நினைச்சா கூட என்ன வந்துடும், பணம் வந்துடும். இது இறைவன் தர வந்ததுன்னு நினைச்சு தர்மம் செய்யணும், அதுதான் சிறப்பு. ஆனா செஞ்சதுக்கு பலன் உண்டு, ஆனா முழு பலனும் கிடைக்காது. தர்மம் செஞ்சாலும் கூட இறைவனுடைய நினைப்போடு சிவார்ப்பணம் சொல்லி கொடுத்தாதான் முழு பலன் அடைய முடியும், இல்லைன்னா பாதி கூட வராது. புரியுது? இப்படி சாமி என்ன செய்தார் என்றால், அப்படி அந்த தவத்தை பார்க்க சிவபெருமான் வந்தார். அம்பாள் அப்படியே மனம் ஒன்றி ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீதல் எளிதாமே, வினை தீதல் எளிதாமே, தொல்வினை தீதல் எளிதாமே என்று அற்புதமாக அந்த இடத்துல சொல்றாரு. அப்படி சாமி ஒரு நெறிய மனம் வைத்து உமையம்மை
சிவபெருமானை பூஜித்துக் கொண்டிருந்தார்கள். சிவபெருமான் எப்படி அந்த ரொம்ப வயோதிகர் இடத்துல விபூதி ருத்ராஜன் தரித்துக் கொண்டு பூநிலை அணிந்து கொண்டு காவி உடையை அணிந்து கொண்டு அந்த மிகப்பெரிய சிவனடியாராக இங்க வர்றாரு. அம்பாளுடைய தவத்தை பார்க்கவார். உடனே அம்பாள் தவம் செய்து கொண்டிருக்கும் போது அவங்க கூட இருக்கின்ற தோழிகள் எல்லாம் அப்படியே பார்த்தார்கள். ஏதோ ஒரு வயசுகள் வந்திருக்காருன்னு சொன்னாங்க. அப்படி திருச்சிட்டம்பலம் திருச்சிட்டம்பலம் அப்படி அந்த அப்படி வயோதிகர் வேடத்தில் வயோதிகர் வேடத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியாருடைய அந்த தவத்தை பார்ப்பதற்காக சிவபெருமான் வந்தார். பார்வதி தேவியாருடைய தோழிகள் எல்லாம் போய் சென்று யாரோ வந்திருக்கிறார்கள் என்று போய் பார்க்க சென்றார்கள். அங்கே சிவபெருமான் வெளியே காவிமுடை அணிந்து வயோதிக வேடத்தில் இருப்பதை கண்டு, ஐயா யாரை பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்படி கேட்டதுமே சாமி கூறினார், தவத்தை பார்ப்பதற்காக யாம் வந்தோம் அப்படிங்கிறது. உடனே நேரா தோழிகள் எல்லாம் போய் பார்வதி தேவியாட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களை பார்க்கதான் இந்த ஐயா வந்திருக்காங்க அப்படின்னு. உடனே சிவபெருமானை பார்ப்பதற்கு பார்வதி தேவியார் அப்படியே வந்தார்கள். வந்ததும், ஐயா உங்களை பார்த்ததுமே திருவடியை வணங்கிக் கொள்கின்றேன் என்று உடனே கண்டு கொள்கிறார்கள். ஏன் அப்படின்னா, யாராக இருந்தாலும் சரி விபூதி ருத்ராஜன் தரிச்சுட்டா முதல்ல என்ன செஞ்சிடணும்னா வணக்கம் செய்யும். இவரேனும் விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி ஓராதே அவரவரை கண்ட போதே உகந்தடிமை திறம் நினைந்து இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டு ஆட்டாது ஈசன் திறமே பேணி கவராதே தொழும் அடியார் நெஞ்சினுள் கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே என்று அப்ப சுவாமி கூறினார். யாரா இருந்தாலும் சரி, அவங்க நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் பார்க்க கூடாது. இவர் தேவர் அவர் என்று இரண்டு ஆட்டார். வந்திருப்பது சிவபெருமானே என்று விபூதி ருத்ராஜன் தரித்தவர்களை பார்த்து நாம என்ன செய்யணும், முதல்ல வணக்கத்தை. உடனே உமையம்மை சாமியை பார்த்தோம், அப்படியே வணக்கம் செலுத்தினார்கள். வணக்கம் செலுத்தி முடித்ததுமே, ஐயா நீங்க யாரை பார்க்க வந்திருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க? உடனே நீங்க எதை நோக்கி தவம் செய்கிறீர்கள் என்று சிவபெருமான் பார்வதி தேவியாரை பார்த்து கேட்டார். உடனே கூட இருந்த தோழிகள் பக்கத்துல அப்படி கண்ணை அசைச்சாங்க. அம்பாள் கண்ணை அசைத்ததுமே உடனே தோழிகள் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க, இந்த மாதிரி சிவபெருமானை நோக்கி இவர்கள் தவம் செய்கிறார்கள். எதற்காக என்றால் திருமணம் முடிப்பதற்காக அப்படின்னதும் உடனே சிவபெருமான் விழுந்து விழுந்து சிரிச்சார். சிவபெருமானை போய் யாராவது கல்யாணம் முடிக்க முடியுமா? சாதாரண காரியமா அது. நீங்க என்ன தவம் செஞ்சாலும் சிவபெருமானை அடைவது சாதாரண விஷயம் அல்ல அப்படின்னு. என்னடா இது, சிவபெருமானை அடைய முடியாதுன்னு சொல்றாரு இவரு. இத்தனைக்கும் பழுத்த பழமா இருக்காரு, விபூதி அணிந்திருக்காரு, ருத்ராஜன் தரித்திருக்காரு, காவியுடை அணிந்திருக்கிறார், ஆனா நம்மளால முடியாதுன்னு சொல்றாரு. அது எதுவும் இப்படி நீ தவம் செய்து கொண்டு வந்தால் இறந்து விடுவாய் பெண்ணே அப்படின்னாராம் சாமி. இறந்து போனாலும் பரவாயில்ல பெரியவரே, நான் மறுபடியும் பிறந்து வந்து நான் என்ன செய்வேன், தவம் செய்வேன் அப்படின்னு பார்வதி தேவியார் சிவபெருமானை நோக்கி போய் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. நடக்காத காரியம் நடந்தே ஆகும் அப்படின்னு எங்க அம்மா சொல்ல, சாமி அதை மறுப்பு சொல்ல, உடனே விழுந்து விழுந்து சிரிக்க எப்படியே செய்து கொண்டே இருந்தார். உடனே பார்வதி தேவியார் என்ன பண்ணாங்க, சபித்தார். சிவபெருமானை சபிக்க முடியுமா? அதெல்லாம் சபிக்க முடியாது, ஆனால் சபித்தார்கள். ஆனாலும் சுவாமி அதை வந்து என்ன செஞ்சாரு, இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எந்த சாபமும் சிவபெருமான வந்து என்ன செய்யாது, ஒன்றும் செய்துவிட்டார். அப்படி அந்த இடத்துல சொல்றாரு, அப்படி தவம் செய்யும் போது ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை என்று சொன்னதுமே உடனே நெற்றிக்கண் பெற்றுள்ள சிவபெருமானுக்கு
ஏன் அப்படின்னா, ஏன் அடைய முடியாதுன்னா, அவர் எப்படிப்பட்டவர்னா புலித்தோலை அணிந்திருக்கின்றார். சிவபெருமான் சொல்றாரு யார பார்வதியாரை பார்த்து சொல்றாரு, அவர் புலித்தோல் அணிந்திருக்காரு, அவருக்கு வாகனமோ காளை வாகனம். நான் சொல்றேன், ஆடை தோல் விடை ஏறுவது அணிகலம், அரவு என்பு, அரவுனா பாம்பு, அவர் கழுத்துல பாம்பு இருக்கு, என்புனா எலும்பு மாலைகள் இருக்கு. நீ அவரை போயா திருமணம் முடிக்க போகின்றாய் அப்படின்னு சிவபெருமான் யாரை பார்த்து சொன்னாங்க? பார்வதியார். அவர் கழுத்துல எல்லாம் என்ன மாலை இருக்கும்? எலும்பு மாலையா இருக்கும். அந்த எலும்பு மாலையில யார் அப்படின்னா, ஒவ்வொரு பிரம்மாவும் விஷ்ணுவும் அவருக்கு தலைமாலையாக இருப்பாங்க. இப்ப ஒரு பிரம்மா பதவிக்கு வரும்போது சிவபெருமான முதல்ல பார்ப்பாராம். ஏன்னா அவர் தலைமாலை அணிஞ்சிருக்காரு பார்த்தீங்களா, அதை பார்த்துதான் அவர் என்ன செய்வாராம், அந்த பதவியிலேயே அமருவார். இப்ப முதலமைச்சர் இருக்காரு, அந்த ஆட்சியில போய் உட்கார போகும்போது அவர் என்ன செய்வாருன்னா, அவருக்கு மேல நிறைய படம் இருக்கும் வரிசையா. இவர் 1980 to 85 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் வேற படம் இருக்கும். ஒருத்தர் 85 to 90, அப்புறம் 90 to 95. இத அந்த முதலமைச்சராக வர இருக்கின்றவர் என்ன செய்வாரு, மேல படத்தை பார்ப்பாரா பார்க்க மாட்டாங்க, பார்ப்பார். அப்ப நாம் அந்த பதவியில் அமரும் போது சரியாக இருந்து நாம் அந்த தொழிலை நாம் செய்ய வேண்டும் என்று அமர்வார். அதே போல அவர்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக சிவபெருமான் அந்த தலைமாலையை எடுத்து எல்லா பேருக்கும் காட்டுகின்றார், தேவர்களுக்கெல்லாம் காட்டுகின்றார். தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து, தலையாலே வழி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். அப்புறம் சொன்னீங்க, தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து, தலையாலே வழி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் அப்படின்னு. கண்கால் காண்களோ, எதுக்காக சாமி இந்த கண்ணை கொடுத்திருக்காரு? அவரை கண்ணால கண்டு, கண்ணார கண்டும் என் கையாலே கூப்பியும் என்னார எண்ணத்தாய் எங்கோன் என்று கரைக்கிழமையார் கூறுவதற்காக கண்ணால அவரை தரிசனம் செய்வதற்காக தான் சாமி 2 கண்ணையும் கொடுத்துருக்காரு. சில பேர் பாத்தீங்கன்னா வரிசையில 3 மணி நேரம் இருப்பாங்க. இப்ப பழனிக்கு திருச்செந்தூர்லாம் போய் வரிசையில் எவ்வளவு நேரம் இருப்பாங்க? 3 மணி நேரம், 5 மணி நேரம், சில பேர் 7 மணி நேரம் கூட வரிசையில் நிற்பாங்க. நின்று என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல சாமி பக்கத்துல போனதும் இருக்க 2 கண்ணையும் முடிடுவாங்க, இறைவா அப்படின்னு. அவ்வளவு தூரம் வரிசையில எதுக்காக கண்ணை திறந்து இறைவனை பார்ப்பதற்காக வந்தா, பக்கத்துல 2 கண்ணையும் மூடி என்ன செய்வாங்க, அப்படி விடலாமா? இப்ப நீங்க 7 மணி நேரம் வரிசையில வாரீங்க, என்னம்மா 7 மணி நேரம் வரிசையில வர்றீங்க சாமி பார்க்கறதுக்கு, பக்கத்துல போய் என்ன செய்யக்கூடாது, 2 கண்ணையும் மூடக்கூடாது. சாமியை பார்க்கறதுக்கு தானே 7 மணி நேரம் வரிசையில் நின்று வரீங்க, பக்கத்துல போய் 2 கண்ணையும் சில பேர் பார்த்தீங்கன்னா இப்படி மூடிட்டு தொடக்கவே மாட்டாங்க. அது கூட என்ன செஞ்சிருவாங்க, பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. அப்புறம் எங்க பார்க்க முடியும்? அப்படியே அடியில் பழனியில போய் வழிபாடு பண்ணிட்டு இருக்கும்போது வரிசையா வந்துகிட்டே வந்ததும் அடியில் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு இப்படி வந்துட்டேன். 2வது என் பின்னாடி ஒரு சாமி, இங்க சாமியை பாத்தீங்களா அப்படின்னு. சாமியை பார்த்துட்டேன் அப்படின்னு. நான் பார்க்கல, நான் பார்க்க முடியும், நீ எப்படி தள்ளி விட்டாங்க அப்படின்னாரு. ஏன் என்ன செஞ்சீங்க, பக்கத்துல போய் 2 கண்ணையும் மூடிட்டேன்ல அப்படின்னாரு. எங்களுக்கு சாமி தெரியும். அப்ப என்ன செய்யணும்னா, இன்னொன்னு என்ன, திருக்கோயிலுக்கு வந்தாச்சுன்னா எங்கேயுமே என்ன செய்யக்கூடாது, கண்ணை மூட நல்லா திறந்து இதுதான் சாமியுடைய அந்த அழகை கண்டு நாம் ரசிக்க வேண்டும். இன்னொன்னு, இந்த பிறவியே இறைவனை அழகு பார்ப்பதற்கு தான் இந்த பிறவியே. உன்னை சிங்காரித்து உனது அழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன், உன்னை அறிவையறையே நினையும் அன்பிலேருக்கு நீ தாழ் கருவையோ சொக்கநாதா என்று விஞ்ஞான சமூக பெருமான் சொல்ற. இப்ப நம்ம என்னதான் நம்மளை சீவி சிங்காரிச்சு அழகு பார்த்தாலும் ஒரு வயசுக்கு தான், அதுக்கு மேல முடியுமா? முடியாது. எவ்வளவு தடவை தான் கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம சீவி அலங்காரம் செய்தாலும் நாம் அதனால என்ன படுகின்றோம் என்றால் இடர்தான் படுகின்றோமே தவிர இன்பம் அடைவதாக சரித்திரம் கிடையாது. ஆனா என்றும் நிலையான பொருளாகிய இறைவனைத்தான் நாம் என்ன செய்யணும், சிங்காரித்து அழகு பார்க்கிறோம். அதனாலதான் சொன்னாரு, உன்னை சிங்காரித்து உனது அழகு பாராமல் என்னை சிங்காரித்து, என்னைன்னா என்ன, என்னைய சிங்காரிச்சு நான் இடர்தான் பட்டேன், துன்பத்தை தான் அடைந்தேன் அப்படின்னு. அப்ப நிலையான பொருளாகி ஈசனை தான் நம்ம என்ன செய்யணும்,
நல்லா அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து நம்ம பார்க்கணும். அதுக்கு இந்த குறைவு எப்படி அலங்காரம் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? பாத்தீங்களா சாமி? பாத்தீங்களா அலங்காரத்தை எப்படி இருக்கு பாத்தீங்களா? திருக்கல்யாணத்தை இதெல்லாம் பார்த்து நம்ம ரசிக்கணும். இதுக்குதான் நமக்கு இந்த 2 கண்ணை சாமி கொடுக்குது. கண்கால் காண்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை எந்தோல் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்கால் காண்க. அடுத்து ஒண்ணு சொன்னாரு பாருங்க, செவிகால். இந்த செவி எதுக்குன்னு கேட்டாரு. செவிகால் கேண்களோ இவன் எம் இறை செம்பவள எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவிகால் கேண்களோ. அந்த செவி எதுக்கு இருக்கான்? எப்போது சிவருடைய புகழை கேட்பதற்காக தான் அந்த செவி கொடுத்துருக்கான் சாமி. நாம எப்போதாவது ஒருக்காதான் சாமி புகழை கேட்கிற மாதிரி இருக்கு. ஆனாலும் தினசரி என்னுடைய புகழை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நமச்சிவாய் 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 நமச்சிவாய்ன்னு சொல்லுங்க. எப்பேற்பட்ட கொலை செஞ்சிருந்தாலும் அந்த பாவத்தை கூட சாமி மன்னிச்சிருவான். சொல்வாரேனும் குணம்பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவோர் ஆயினும் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பதால் நல்லார் நாமும் நமச்சிவாயுவே. சாமி நான் இது வரைக்கும் நிறைய தீங்கு செஞ்சேன் சாமி, நான் ஒரு நன்மை கூட செஞ்சதா சரித்திரமே இல்லை அப்படின்னு சொல்றவங்க கூட இனிமேல் அந்த தவறு செய்யாமல் இருந்து, எப்படி இனிமேல் அந்த தவறை செய்யாமல் இருந்து நமச்சிவாயத்தை நாவில் நவீன் ஏற்றினால் அந்த எல்லா குற்றத்தையும் சிவபெருமான் மன்னிப்பார். இயம்புவோர் ஆயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பதால் நல்லார் நாமும் நமச்சிவாயம். நான் சொல்லிக்கிட்டே நான் தப்பு செய்வேன் அப்படின்னு செய்யக்கூடாது, அது குற்றமாக புரியுது அவங்களுக்கு. இது வரைக்கும் செஞ்ச தவிர சாமி என்ன செஞ்சுவாரு? மன்னிச்சிருவாரு. ஆனா இனிமே செய்யாம நாம் என்ன செய்யணும்? பார்த்து பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை போகவும் திருவும் புணர்ப்பானை பின்னை நெஞ்ச பிழை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பயன்பானை பின்ன தன்மை நன்று அறிவுண்ணா எம்மானை வெளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயற்பானத்தனி ஆறுதானை மறக்கலுமாமே என்று கொள்வதற்காங்க. சேர் வேணுமா சார்? உங்களுக்கு சேர் வேணுமா? சேர் வேணுமா? உட்கார சேர்ல உட்காந்துக்கிறீங்களா? உங்களுக்கு தான் சார். சரிமா சரி. இப்படி நிறைய சொல்றாரு. அப்போசாமியுடைய பாடல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல வழிபாடுதான். அப்படி பார்வதியாரை சாமி என்ன பண்ணாரு? சோதிப்பதற்காக வந்து அந்த தவத்தை பார்த்தார். உடனே அவர் எப்படி அவர் புலித்தோல் அணிந்திருப்பாரு, என்பு மாலை அணிந்திருப்பார். நீ அவரை போயா திருமணம் முடிக்க போற பெண்ணே அப்படின்னு பார்வதியாரை பார்த்து சிவபெருமான் போய் அவர் அணிந்திருப்பதோ புலித்தோல் ஆடை. சிவபெருமானுக்கு நல்ல ஆடை எது? சிவபெருமானுக்குரிய ஆடை எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? எல்லாம் பட்டாடை தாங்க அப்படிம்போம். ஆனா உண்மையிலேயே சிவபெருமானுக்கு நல்ல ஆடை எதுன்னா புலித்தோல் ஆடை. கோயில் சுடுகாடு கொள்புலித்தோல் நல்லாடை தாயிமிழி தந்தையிலி தான் தனி என்றானே தாயிமிழி தந்தையிலி தான் தடியனாயிடினும் காயில் உலகனைத்தும் கல்பொடிகான் சால. மாணிக்கவாசகர் சொல்றார். அவருக்கு தாய் தந்தை உண்டா? சிவபெருமான் தாய் தந்தை இருக்காங்களா? ஆனா அவருக்கு தாய் தந்தை யாருன்னா அடியார்கள் தான் அவருக்கு தாயும். தாயுமிலி தந்தையிலி தாண்டனி. யார் ஒருவருக்கு தாய் தந்தையார் இருக்கின்றார்களோ அவருக்குதான் உயிர் ஒருத்தம்னு அர்த்தம். யாருக்கு தாய் தந்தை இல்லையோ அவர் தான் கடவுள்னு அர்த்தம். சிவபெருமான் ஒருத்தருக்கு தான் தாய் கிடையாது தந்தை கிடையாது. அப்ப அவர் தானே கடவுளா இருக்க முடியும். அவருக்கு இருக்கக்கூடிய அடையாளங்கள் வேற எந்த தெய்வத்துக்குமே கிடையாது. அதனாலதான் சிவபெருமானை நம்ம கடவுள் என்று கூறுகின்றோம். நீ எந்த கோயில்னாலும் சரி, எந்த ஊர்லனாலும் போய் இங்க பெரிய கோயில் எது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? சிவன் கோயிலத்தான் காட்டுவாங்க. ஈஸ்வரன் கோயில்வாங்க. சில கோயில்ல சில ஊர்ல பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் கோயில் அப்படிம்பாங்க. ஈஸ்வரன் யாரு? சிவபெருமான். பெரிய கோயில் அப்படின்னாலே சிவன் கோயிலத்தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு தனிச்சிறப்பு எல்லா அவருக்கு இருக்கக்கூடிய அங்க அடையாளங்கள். அவர் ஒருத்தர் தான் கங்கையை தலையில வச்சிருப்பார். அவர் ஒருத்தர் தான் பிறகு அணிந்திருக்கிறது. அவர் ஒருத்தர் தான் நெருப்பு வச்சிருப்பார். அவர் ஒருத்தர் தான் உடுக்க வச்சிருப்பார். இப்படி எல்லா அடையாளங்களும் அவர் ஒருவருக்கே உண்டு. இப்ப சாமி கங்கையை தலையில வச்சிருக்காரா? தலையில வச்சிருக்காருல்ல. ஒரு இன்ஜினியர் போய் கேட்டானா, என்னங்க அவங்க சிவபெருமான் ஏங்க தலையில கங்கையை வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டான். அவர் கேட்டது யாரு? இன்ஜினியர். அதுக்கு அவர் பதில் சொன்னாராம், சார் நீங்க 2 மாடி வீடு கட்டினீங்கன்னா வாட்டர் டேங்க் இருக்குல்ல, வாட்டர் டேங்க் தண்ணி டேங்க் எங்க சார் வைப்பீங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு அவர் சொன்னாராம், என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, 2 மாடி வீடு கட்டினா நாங்க 2வது மாடியில தாங்க வைப்போம் அப்படின்னாரு.
2வது மாடியில தான் வைக்கணும். 2வது மாடியில வச்சா 2 வீட்டுக்கும் தண்ணி கிடைக்கும். நீ 1வது மாடியில வீட்டுல வச்சா 2வது மாடியில உள்ள வீட்டுக்கு தண்ணி கிடைக்காது. மேலதான் வைக்கணும். டாப்ல வச்சாதான் தண்ணி கீழே கிடைக்கும். சரி சார், நீங்க 100 மாடி வீடு கட்டுறீங்க சார், எங்க சார் வாட்டர் டேங்க் வைப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவருக்கு என்னங்க 100வது மாடியில தாங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் சார் எங்க சிவபெருமன் ஏன் டாப்ல வச்சிருக்காரு அப்படின்னா, அந்த சராசரங்களுக்கு எல்லாம் தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எங்க சிவபெருமன் எங்க வச்சிருக்காரு, கங்கையை தலையில். அதுல ஒரு முடியை எடுத்து சாமி இங்க பூலோகத்துல விட்டுருக்காரு. அதுதான் வற்றாத ஜீவநதி கங்கை. கங்கை போடுதா? எந்த ஊர்ல சொல்லுங்க பார்ப்போம். காசு. அப்படிப்பட்ட ஒரு தனிச்சிறப்புடையது. உடனே அம்பாளை தவம் செய்வதை பார்த்து சாமி என்னமோ சொல்லி பார்க்கிற, எப்படியாவது தவத்தை விட்டு விடுவார்களா என்று. நாம ஒரு காரியம் செய்யும் போது பல இடையூறுகள்லாம் வரும். அதை மீறி நாம அதை ஜெயிச்சு காமிக்கணும். இப்போ கோயிலுக்கு வரும்போது பல இன்னல்கள்லாம் வரும். அதை மீறிதான் நம்ம என்ன செய்யணும், திருக்கோயிலுக்கு வழிபாடு செய்யணும். கிளம்பும்போது அக்கா அப்படின்னு வருவாங்க. யாராவது சொந்த பந்தங்க அக்கா அப்படின்னு வருவாங்க. அவங்க உட்கார ஒரு 5 நிமிஷம் இருக்கு, அந்த கடைக்கு போயிட்டு வரேன்ட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், கோயிலுக்கு வந்துட்டு போயிடலாம். அப்படி செய்யலாம்ல. அதனாலதான் வள்ளுவர் எந்த இடத்துல பொய் சொல்லணும்னு ஒரு கணக்கு இருக்கு அப்படின்னாரு. பொய்மையும் வாய்மையிடத்த புரைக்கு இந்த நன்மையும் பயக்கும் எழில். ஒரு நன்மை அப்படின்னா அந்த இடத்துல பொய் சொல்வதான தப்பு கிடையாது அப்படின்னு இதை வச்சுதான் சொன்னாரு. இதை வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு என்ன செய்யறாங்க, காலையில எந்திரிச்சு சொல்ற பொய் இரவு பொய் சொல்லிட்டு அந்த அதுலயும் பாத்தீங்கன்னா, இப்ப காலையில பல்லு தேய்க்கிறாங்களோ இல்லையோ, காலையில பல்லு தேய்க்கிறாங்களோ இல்லையோ, செல்லு தேய்க்காங்க, தேய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்படித்தானே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்துல செஞ்சாங்க, காலைல இருந்து காப்பி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்ப அதுவும் போய் என்ன, செல்போன் எங்க, என் செல்போனை யார் எடுத்தா அப்படிங்காங்கல்ல, காலைல எழுந்திரிச்சதுமே அப்படிதானே சொல்றாங்க. அப்படி மூலம் ஆயிடுச்சு. அப்படி சாமி அந்த ஆடையெல்லாம் அப்படி தைத்து இருப்பவரை நீங்க திருமணம் முடிக்க போகிறீர்களா என்று சொன்னது. உடனே அம்பளுக்கு போக சாமியை பார்த்து, இப்படி சிவ வேடம் அணிந்திருக்கின்றீர்களே, இது முறையா என்று பார்வதி தேவியார் சிவபெருமானை பார்த்து கேட்டார். உடனே சாமி என்ன பண்ணாரு, அதை சொல்றாரு பாருங்க. பன்றி கொம்பை அணிந்திருக்கின்றார், அப்புறம் விஷத்திலே நடனம் வர்றாரு உங்க சாமி, நீங்க அடையக்கூடியவரு நஞ்சு சாப்பிட்டவரு அப்படின்னு சிவபெருமானே சொல்றாரு. யாரை பார்த்து, பார்வதி தேவியாரை பார்த்து சொல்றாரு. அவர் நஞ்சு உண்டவர், தலைமாலை அணிந்தவர், என்னன்னா சொல்றாரு. சாமி எதுக்காக நஞ்சு உண்டாரு, எல்லா உயிர்களையும் காக்கும் பொருட்டு சிவபெருமான் நஞ்சை உண்டார். அதைத்தான் நாம பிரதோஷமாக கொண்டாடுகின்றோம். அதுலயும் சனி பிரதோஷம் ஏன் விசேஷம் அப்படின்னா, சனிக்கிழமை சிவபெருமான் நஞ்சை உண்ட காரணத்தினால் சனி பிரதோஷம் ரொம்ப சரி. சனி பிரதோஷம் போவீங்களா, பிரதோஷம் போறீங்களா? சனி வந்தது கிடையாது. சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷம். அந்த நேரத்துக்கு இப்பதான் 2 விஷயம் சனி பிரதோஷம் போச்சு. பரவாயில்ல இருக்கட்டும். நீ போகணும்னு நினைச்சிருப்பீங்கல்ல, அதுக்கே பலன் உண்டு. போகணும்னு நினைச்சாலே பலன் உண்டு. சிவபெருமானுடைய கணக்குல நினைச்சாலே பலன் உண்டு. இப்ப நீங்க திருக்கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, உங்களால வர முடியாத சூழ்நிலை வந்தா உங்க எண்ணம் இங்க இருந்ததுன்னா உங்களுக்கு பலன் உண்டு. எண்ணம் இங்க இல்லைன்னா பலன் கிடையாது. சிலையை நினைச்சுக்காங்க, இங்க வீட்டை நினைப்பாங்க. வீட்டுல பாலை வேற கொதிக்க வச்சனா என்னன்னு தெரியல, இங்க கோயில்ல பாலை கொதிக்க வச்சனான்னு தெரியல, அந்த கதையை கூட்டிட்டு வந்தனான்னு நினைக்கல, தெரியல அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. இங்க இருந்துட்டு வீட்டுல நினைக்க கூடாது, வீட்டுல இருந்துட்டு இங்க நினைக்கலாம், திருக்கோயில நினைக்கலாம். ஆனா கோயிலுக்கு வீட்டை 5 உலகங்களையும் அடக்கிதான் நம்ம இறைவனை போய் நம்ம உள்ள போய் வழிபாடு நம்ம எல்லாத்தையும் மறந்து அவன் ஒருவனே முழுமுதற் பொருள் என்று தெரிந்து அதுக்குள்ளே ஒரு நெறிய மனம் வைத்து உன்னை ஞான சம்பந்தன் உரை செய்தார். ஒன்றிருந்து நினைவுங்கள் ஊனமேல் ஒன்றில்லை, கன்றிய காலனை கடிந்தான் தன் அடியவருக்காக சென்று தொழுவின்கள் இல்லை சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே என்று கூறுவதற்கெனங்க, ஒன்று இருந்து நினைந்து இறைவனை போய் நாம் வழிபாடு செய்தால் நமக்கு எந்த விதமான துன்பமும் நம்மை அடையாது. நீ சும்மா வீட்டுல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, வேஸ்ட பொழுது பார்க்காம சாமி நினைச்சிட்டே இருங்க, உங்களுக்கு துன்பமே வராது. அவரை மறந்தாதான் நமக்கு துன்பம், அவரை நினைந்தால் நமக்கு இன்பம். இறைவனை மறக்கும் போதே நமக்கு துன்பம் வருது. அவரை நினைச்சுக்கிட்டே இருந்தா நமக்கு என்ன வந்துடும், இன்பம் வந்துகிட்டே இருக்கும். தட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடி ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் ஒருவரையும் சித்தாய சித்தற்கே சென்றுதாய் கோத்தும்பி
என்று சொல்வதற்கு அவரை மறந்தால் நமக்கு துன்பம், அவரை நினைந்தால் நமக்கு இன்பம். இன்பமே என்னாலும் துன்பமில்லை அப்படின்னாரு யாரு? அப்பர் சுவாமிகள் கோயில். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை என்றும் நரகில் இடர்படும் நடலை எல்லும் ஏமாப்போம் பிடி எறிவோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. கோமார்க்கே தாமார்க்கும் குடியெல்லா சங்கரன சங்கவன் குலையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளாய் ஆளாய் கொய்மலர் சேவடியினையே சென்று புரிகினோமே என்று அப்பர் சுவாமிகள் சொல்லுங்க. யாருக்கு அடிமை பூண்டிருக்கணும்? தாமார்க்கும் குடியெல்லா சங்கரன். சங்கரன் யாரு? சிவருமான். சங்கரன் சங்கவின் குலையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளாய் ஆளாய் கொய்மலர் சேவடியினையே சென்று அவருடைய திருவடியே கண்டு எப்படி போகணுமா? கோயிலுக்குள்ள போகும்போது குறுகி போகணும். சிலர் பார்த்தீங்கன்னா அப்படி நிமிர்ந்துட்டு போறாங்க. கோயிலுக்கு போகும்போது நிமிர்ந்து போக கூடாது, பணிந்து தலையை குனிந்து நாம் வள வர வேண்டும். வள வரும்போது எப்படி வரணும்? இந்த கர்ப்பமா இருக்கிறவங்க எப்படி வள வருவாங்க, எப்படி நடப்பாங்க? அந்த மாதிரிதான் நடந்து திருக்கோயில போய் வழிபாடு செய்யணும். விறுவிறு வேகமா என்ன செய்யக்கூடாதான்? போகக்கூடாது. நிதானமா போய் தான் இறைவனை நாம் வழிபாடு. சரி, அப்படி சாமி என்ன பண்ணாரா? இப்படி எல்லாம் இருக்கிறவரை நீ திருமணம் முடிக்க போகின்றாய் பெண்ணே அப்படின்னு சொல்லி பார்வதி தேவியாரை பத்தி கேட்டாரு. பார்வதி தேவியார் என்ன பண்ணாங்க? இப்படி சிவருமனை பார்த்தா இப்படி நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க அடியாரா இருந்து இப்படி நீங்க சொல்லலாமா என்று சிவருமனை பார்த்து தவிர்த்தார்கள் நமது பார்வதி தேவியார். உடனே சாமி அதுக்கெல்லாம் அசரல. உமையல் ஒருவரும் போனவும் அழிவற்றவனான சிவபெருமான் மனம் பொருந்திய இமயமலையில் இருக்கும் உமையவளின் இயல்பை பார்த்து கருணை பொங்க தான் பெற்றிருந்த அந்த வேடத்தை அகற்றி பெருமை பொருந்திய காளை வாகனத்தின் மேலே அமர்ந்து உடனே சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அழகம் பார்வதி உடனே விடைவானத்துல சாமி உடனே உறுதியாக இருக்கின்றார் என்று தெரிந்து பாபா அதோட செஞ்சிடாங்க. உறுதியாக இருக்கின்றார் என்று தெரிந்து அந்த தவத்தில் உறுதியாக இருப்பதை நினைந்து உடனே சிவபெருமான் விடைவாகனத்தை காட்சி கொடுத்தார். யார் ஒருவர் சிவபெருமான் வைக்கிற அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டாங்களோ உடனே சிவபெருமான் என்ன பண்ணுவாரு? விடைவாகனத்துல காட்சி கொடுப்பாரு. அப்படிதான் 63 நாயன்மார்களுக்கும் வந்தாரு. அவங்களுக்கு எல்லாம் விடைவாகனத்துல சிவபெருமான் காட்சி கொடுத்தாரு. ஒருத்தர் நிற்றாலும் திருவோடு செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. திருநெல்லை கண்டன சிவபெருமான் என்ன பண்ணாரு? ஒரு நாள் நான் ரொம்ப தூரம் இருந்து வரேன்ப்பா, இந்த திருவோட நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க, கூட்டிட்டு போங்க. அவர் என்ன பண்ணாரு? அவங்க அந்த காலத்துல சின்ன சின்ன குடிசை தான். அவர் அந்த குடிசையில சொல்லி வச்சிருந்தார். சிவபெருமான் அதையும் மறைத்தார். சிவபெருமானால மறைக்க முடியுமா? மறைக்க முடியும். சாமி எல்லாம் உள்ளவர்ல, அவரால் மறைக்க முடியும்ல. உடனே திருவோடையும் மறைத்தார். உடனே போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வந்தாரு. இப்ப நான் உன்ட ஒரு ஓடு கொடுத்தேன்ல, அதை கொடுப்பாரு. உடனே போய் பாக்குறாரு, குடிசைய பாக்குறாரு, 2 பெட்டியை திறந்து பாக்குறாரு, ஓடு இல்லை. சாமி ஓடு இல்லை சாமி, அதுக்குள்ள உங்களுக்கு வேற ஓடு செஞ்சு தரேங்க. நான் என்ன சொன்னேன்? ஏன் ஓடுதான் எனக்கு வேணும் அப்படின்னு. அது பொண்ணு மடியும் போற்றத்தக்கது, இதை எதை போட்டாலும் தூய்மையாக ஆக்கக்கூடியது, அதனால ஏன் ஓடுதான் எனக்கு வேணும் அப்படின்னாரு சாமி. அப்படி உடனே அவர் என்ன செஞ்சாரு? அவருடைய இயல்பை கடைசி வரைக்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக, தொண்டருடைய பெருமையை உலகுக்கு உணர்த்துவதற்காக சிவபெருமான் தோய்த்தார். ஆனா அதுல வெற்றி பெற்றவர் தான் அடியார்கள் தான். செயற்கரிய செய்தவர் பெரியவர், செயற்கரிய செய்யல் ஆகாதார் என்று கூட திருவள்ளுவர் சொல்லுவார். செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்ய ஆகாதார். நம்மளாம் சிறியர், நம்ம அந்த மாதிரிலாம் செய்ய முடியுமா? கண்ணை தோண்டி வைக்க முடியுமா? கண்ணை பண்ண என்ன மாதிரி எதுவும் செய்ய முடியாது. அப்படி செஞ்சா குற்றம், நம்ம செஞ்ச குற்றமாயிரும். ஏன்னா நம்ம பசுகரணத்துல இருக்கோம், அவங்க பதிகரணத்துல இருந்தாங்க. எந்த நேரமும் சிவபெருமானையே நினைந்து நினைந்து இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்க வினை ஏறாது. இப்ப நாம அந்த நிலையில இருந்தே பிரச்சனை இல்லை. அப்படிதான் அருளாளருடைய அந்த தொண்டருடைய பெருமை எல்லாம் சிவபெருமான் வெளியே உணர்த்துவதற்காக சாமி என்ன பண்ணாரு? எல்லா விதமான சிறப்பும் செய்து அவர்களுக்கு விடைவாகனத்தில் காட்சி கொடுத்தார். அப்படி அதே போல இங்க அம்பாளுக்கும் சிவபெருமான் என்ன பண்ணாரா? அந்த விடைவாகனத்தில் இருந்து காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்ததுமே உடனே அம்பாள் சாமி நான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சாமிகிட்ட மன்னிப்பு கேட்டாங்க பார்வதி. உடனே நீ கவலை ஒளிவாயாக என்று சொல்லி, யாம் நாளை உன்னை மனமுடிக்க வருவோம் என்று சிவபெருமான் கோயில். யாரை பார்த்து? பார்வதி தேவியாரை பார்த்து பேசுவதற்கு யாம் நம்மிடம் இருந்து அடியார்கள் எல்லாம் வருவார்கள் என்று சொல்லி உடனே நேர போனாரு சாமி. போய் சப்த ரிஷிகள் பார்த்து கேட்டிருக்கீங்களா?
சப்தரிசிகள் அத்திரி முனிவர், அகத்தியமா முனிவர், கௌதமர், காசிபர் போன்ற 7 வகையான ரிஷிகளை அழைத்தார். அழைத்து அவர்களை போய் என்ன செய்ய சொன்னார்னா, நீங்கள் போய் மனம் பேசிவிட்டு வாருங்கள் என்று நேர மலையரசனாக இருக்கக்கூடிய பார்வதியாருடைய அப்பாவாக விளங்கக்கூடிய மலையரசனும் அவருடைய மனைவி மேனை என்பவரையும் பார்ப்பதற்கு சப்த ரிஷிகள் எல்லாம் அங்கிருந்து கைலாய மலையிலிருந்து கிளம்பி வந்தார். மனிதரன் தண்ணி வந்து குடிக்க தண்ணி வந்து சப்த ரிஷிகள் எல்லாம் மேலிருந்து வந்தார்கள். சப்த ரிஷிகள் எல்லாம் எங்கிருந்து வந்தாங்க? மேல கைலாய மலையிலிருந்து இமயமலைக்கு வந்துட்டாங்க. உடனே சிவபெருமான் உங்களுடைய மகளை திருமணம் முடிக்க ஒத்துக்கொண்டார் என்கின்ற செய்தியை அறிந்ததும் உடனே மலையரசன் என்ன செய்தார் என்று சொன்னால், தண்ணி எடுக்க போயிட்டாங்களா? சங்கரன் உலகங்களை ஈன்ற பார்வதேவியை மனம் கொள்ள, பார்வதேவியாரை மனம் கொள்வதற்காக சிவபெருமான் உங்களுடைய மகளை திருமணம் முடிப்பதற்கு ஒத்துக்கொண்டார் என்ற செய்தியை மலையரசன் மன்னனுக்கு தெரிவித்தார். இப்பொழுது முனிவர்கள் இதை கூறியதை கேட்டு உடனே என்ன செய்தார்கள் என்று சொன்னால், விருப்பத்தை தெரிவித்ததும் உடனே அவர்கள் எல்லாம் நெருங்கிய உயிர்கள் அனைத்தையும், பழமையான உலகங்கள் அனைத்தையும் பெற்றெடுத்த கன்னியான பார்வதியை சிவபெருமானுக்கு திருமணம் செய்து முறைப்படி கொடுத்து என்னையும் அவனுக்கு அடிமையாக தருவேன் என்று மலையரசன் உடனே அந்த 7 முனிவர்களுக்கும் உத்தரவாதம். அவனுக்கு எவ்வளவு பெரிய தவம் பாருங்க. மலையரச மன்னனுக்கு இமயமலை ஆண்ட மலையரசனுடைய தவம் அப்படிப்பட்டது. ஏற்கனவே தாட்சாயினியாக இருக்கும்போது தச்சன் சிவபெருமானை ஒருத்து அந்த வேள்வியை செய்த காரணத்தினால் அம்பாள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், பெருமானே எனக்கு இந்த தாட்சாயினி என்கின்ற நாமம் எனக்கு வேண்டாம் என்று கூறினார். தச்சனுடைய மகளாக பிறந்து தாட்சாயினி என்கின்ற நாமம் எனக்கு வேண்டாம் பெருமானே என்று கூறியதும், ஏற்கனவே மலையரசன் தவம் செய்து கொண்டிருக்கின்றான், நீ அங்கே போய் இரு, யாம் தக்க நேரத்தில் உன்னை மணமுடிப்போம் என்று சிவபெருமான் பார்வதி தேவியாரை மலையரசனுக்கு மகளாக கொடுத்தார். எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சாமி, அம்பாள், முருகர், விநாயகர் உங்களுக்கு பிறப்பு கிடையாது. அதனாலதான் சிவ குடும்பம் என்று வைத்தார்கள். இப்ப ஜோதி இருக்கு பாத்தீங்களா, ஜோதி என்ன சொல்லுவோம்? ஜோதி சிவம். அதை தொட்டு என்ன செய்யுது? துடுதான், அது சக்தி. அந்த ஜோதி என்கின்ற வடிவத்துல துடுகின்ற தன்மை வருதா, அது சக்தி. அதுக்கு ஒரு நிறத்துல எரியுதா, செம்மை நிறத்துல எரியுதா, அந்த செம்மை நிறம் விநாயகர் பெருமான். அதை சுத்தி ஒளி இருக்கா, நெருப்பு சுத்தி ஒளி இருக்கா, அந்த ஒளிதான் முருகப்பெருமான். இப்ப நாளும் அந்த ஜோதியில பிரிக்க முடியுமா? எல்லாமே இந்த ஜோதியில இருந்தா வருது. ஜோதி சிவம், அதை தொட்டா குடிக்கின்ற தன்மை அம்பாள், அதனுடைய நிறம் விநாயகர் பெருமான், அதனுடைய ஒளி முருகப்பெருமான். அதே மாதிரி ஒரு உதாரணத்துக்கு ஒரு பூ எடுத்து தெரிஞ்சுக்கணும். பூ சிவம், அதனுடைய வடிவம் அம்பாள், அதனுடைய நிறம் விநாயகர் பெருமான், அதனுடைய மனம் முருகப்பெருமான்.
அதனாலதான் சிவ குடும்பம் என்று வைத்தார். புரிஞ்சுச்சா? இப்படி சாமி என்ன பண்ணாரு, சக்தி சக்தியை விட்டு சாமி எப்பவுமே தெரிஞ்சதே கிடையாது. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சாமி பக்கத்துல ஒரு அம்பாள் இருக்காங்களா? தனியா ஒரு அம்பாள் இருக்காங்களா? ஏன் வச்சிருக்காங்க? சாமி பக்கத்துல அம்பாள் இருக்கு, சக்தி இருக்கு, பக்கத்துல ஒரு சக்தி எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, இது வந்து எப்பயுமே சாமியை விட்டு பிரியாத சக்தி. அது வந்து வெட்டு நீங்கா சக்தி என்று பெயர், சாதாரண சக்தி என்று பெயர். தனியா ஒரு சக்தி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதுக்கு பேரு பரிக்கிரக சக்தி என்று பெயர். இந்த உலகங்களை இயக்குவதற்காக துணைக்கு பயன்படுத்தக்கூடிய சக்தி, அத நாம என்ன சொல்றோம், பரிக்கிரக சக்தி என்று கூறுகின்றோம். இந்த மாயாகிய இந்த உலகத்தை இயக்குவதற்கு கூட சாமி அந்த பரிக்கிரக சக்தியை தான் சாமி என்ன செய்யறாரு, இந்த மாயை இறைவனுக்கு ஒரு சக்தி, பரிக்கிரக சக்தி என்று பெயர். இப்படி சாமி என்ன பண்றாரு, அந்த அம்மாள் வந்து தாட்சாயினி என்கின்ற நாமம் எனக்கு வேண்டாம் என்று கூறிய மலையரசனுக்கு மகளாக தோற்றுவிட்டு சாமி என்ன பண்ணாரு, அம்பாள் வந்து தோன்றத்தான் செய்வார்களே தவிர கருவில் பிறக்க மாட்டார்கள். அதை மட்டும் அம்பாள் என்ன செய்ய மாட்டாங்க, கருவுல பிறக்கும். ஏன்னா அவங்களுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. சிவபெருமான் மாதிரி அம்பாளுக்கும் பிறப்பிறப்பு கிடையாது, விநாயகர் பெருமானுக்கும் பிறப்பு இறப்பு கிடையாது, முருகப்பெருமானுக்கும் பிறப்பு இறப்பு கிடையாது. அது அருணைநாதர் சொல்லும்போது சொல்றாரு, பெம்மான் முருகன் பிறவான் இரவான். அப்ப முருகர் யாரு, பிறப்பிறப்பு இல்லாத சிவபெருமான் ஒருத்தர் தான். அப்ப முருகர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, பிறப்பு இறப்பு இல்லாதவங்க. அப்ப முருகர் யாரு, சிவபெருமான் அப்படின்னு. சிவபெருமான குழந்தைய பார்த்தா முருகர், அவர் எப்பயுமே நம்ம பிரிக்க முடியாது, அது சிவஸ்வரூபம். பெம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். சும்மா இரு என்று சொல்லற, சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்று யார சொல்றான். அப்படி அந்த கந்தர் அனுபூதியை மிக அற்புதமாக பெம்மான் முருகன் பிறவான் இரவான் என்று கூறுவதை சேர்ந்த முருகப்பெருமான், சுவாமி, அம்பாள், விநாயகர் பெருமான் நால்வருக்குமே என்ன செய்யக்கூடாது, பிறப்பு இறப்பு கிடையாது. ஆகையினாலே நினைத்த நேரத்தில் நினைத்த வடிவம் எடுக்கும் தன்மை சிவபெருமான் ஒருவருக்கே உண்டு என்பதை நாம மறந்துடும். அப்படி பெருமான் முருகன் பிறவான் இரவான் என்று கூறுவதை சேர்ந்த சாமி அப்படி தோற்றுவித்து மலையரசனுக்கு மகளாக தோற்றுவித்து இப்ப சுவாமி என்ன மனம் சொல்வதற்காக சப்த ரிஷிகளை அனுப்பி வைத்து மனம் எப்போ முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா பெரியவங்க எல்லாம் வந்து பேசுவாங்கல்ல. முதல்ல என்ன செய்வாங்க, திருமணம் முடிப்பதற்கு முன்னாடி பூ வைப்பாங்கல்ல, பூ வச்சு என்ன செய்வாங்க, எப்ப திருமணம் வைத்துக் கொள்ளலாம் என்று கேட்பாங்கல்ல. அப்படி கேட்கும்போது அருளாளர்கள்லாம் வந்து கேட்டாங்க எப்ப திருமணம் வைத்துக் கொள்ளலாம் என்று பார்க்கும்போது பங்குனி உத்திரன் நன்னாள் அன்று பார்வதி தேவியாருடைய திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. பங்குனி உத்திரன் அன்று அடியனுக்கு அப்பதான் வீச்சு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் அந்த பங்குனி உத்திரத்தன்று. இன்னைக்கு முருகப்பெருமானுக்கும் ரொம்ப விசேஷமான ஒரு நாள், அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான நாள், சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷம். இப்படி பல சிறப்புகள் அங்க நேரெல்லாம் குடிச்சிட்டாங்க. இப்ப உடனே மலையரசன் என்ன பண்ணா, எல்லாரையும் அந்த இமயமலையவே அலங்காரம் செய்ய வேண்டும் என்று அந்த தேவதச்சனை அழைத்து அலங்காரம் செய்ய சொன்னான். அலங்காரம் பார்த்துக்கோங்க. இப்ப நிச்சயிக்கு வரும்போது அப்ப எப்படி இருக்கணும், அது மாதிரி கைலாய மலை எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் மாட மாளிகையெல்லாம் கட்டி ஒவ்வொன்றையும் வந்து வைத்து மிக அற்புதமாக தேவதச்சன் என்ன செஞ்சாராம், மணி மண்டபங்களும் நவ மண்டபங்களும் எல்லா மண்டபங்களும் குழு மண்டபங்களும் அத்தனை மண்டபங்களும் கட்டி மிக அற்புதமாக என்ன செய்திருந்தான் தேவதச்சன் வைக்கணும். இப்ப சிவபெருமான் அங்க இருந்து கிளம்பினாரு. எங்க இருந்து, கைலாய மலையிலிருந்து கிளம்பு. கீழே இங்க யார் இருக்கா, பார்வதியா இருக்காங்க. இப்ப அங்க இருந்து சாமி கிளம்பி வரும்போது எந்த ஆடையில வந்தாரு, புலித்தோல் ஆடையில. அப்படி அவரே மெச்சும்படி சிவபெருமான் அப்படி கண்ணாடியில பார்த்தாராம். கண்ணாடியில பார்த்தா ஏற்கனவே சிவபெருமான் எப்படிப்பட்டவர், அழகன், சுந்தரன் அப்படின்னா அழகன். அப்படி பார்த்ததுமே அந்த அழக பார்த்ததுமே சுந்தரா வருக அப்படின்னாரா. அதுல இருந்து ஒரு உருவம் தெரிஞ்சு அவர்தான் சுந்தரமூர்த்தி சாமி. சிவபெருமான் தன்னைத்தானே அழகு பார்த்த ஒரு அடியார் தான் சுந்தரமூர்த்தி சாமி. உடனே சாமி அந்த திருமண கோலத்தோடு
அங்க இருந்து கீழே வந்து அவர் வருவதற்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இங்க ஏகப்பட்ட பேரு அந்த இடத்துக்கு கிளம்பி வந்தாங்க. பிரம்மா வந்தாரு, விஷ்ணு வந்தார், ருத்ரர் வந்தார், ருத்ரர் குடிருத்ரர், ஐயனார். ஐயனார் வந்து ஒரு ருத்ரன் பேரு. ஐயனார் சாமி கும்பிடுறாங்கல்ல, ஐயனார் யார் தெரியுமா உங்களுக்கு? சிவ, அதாவது சிவபெருமானையும் நெருங்கி சிவபெருமானுடைய வடிவத்தை பெற்றவர், அதாவது சாய் சாய்ச்சிய சார் ரூபம் பெற்றவர், சிவபெருமானுடைய சாரூபம் பெற்றவர் ஐயனார். அப்புறம் குடிருத்தர், மகா இது ஸ்ரீகண்டருத்தரர், அனந்த தேவர் போன்றவர்கள் எல்லாம் 11 கோடி உருத்திரர்கள் இருக்காங்க. எத்தனை உருத்திரர்கள்? 11 கோடி உருத்திரர்கள். சூரியர்கள் 12, உருத்திரர்கள் 11, வசுக்கள் 8, அஸ்வினி தேவர்கள் 2. ஆக மொத்த கூட்டங்க வைப்போம். சூரியர்கள் 12, ருத்திரர்கள் 11, 12 11 23, வசுக்கள் 8 31, அதுக்கப்புறம் அஸ்வினி தேவர்கள் 2 33. 33 பேருக்கு 1 கோடி சித்தந்திகள். அப்போ 33 பிளஸ் கோடி 33 கோடி தேவர்கள். இதுதான் கணக்கு. இப்படி அத்தனை பேரும் எங்க வந்துட்டாங்க, நேர சிவனுடைய திருமணத்துக்கு வந்து சேர்ந்தார். இப்ப திருமணத்துக்கு வந்தா என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லா பேரும் ஒன் சைடு வந்துட்டாங்கன்னா ஒரு பக்கம் நில பொருள் என்ன ஆயிரும், இங்க அமைதி ஒரு பக்கம் உயர ஆரம்பிச்சு, ஒரு பக்கம் உயர்ந்து ஒரு பக்கம் தாழ்ந்து இருக்கும். அப்படி உயர்ந்தும் தாழ்ந்து இருந்ததுன்னா என்ன ஆயிரும், அப்ப உயிர்கள் துன்பப்படும் என்று கருதி உடனே அகத்திய மாமுனிவரை சிவபெருமான் அழைத்தார். அந்த கலசத்தில் இருந்து நினைத்த மாத்திரத்துல அகத்திய மாமுனிவர் குருமுனியாக தோன்றினார். இப்ப குருமுனின்னு சொன்னதுமே அவரு அந்த கலசத்தில் இருந்து வந்தாரு பாருங்க, அவர் வந்து சிவபெருமானுடைய பிள்ளையாக வருகின்றார். அகத்திய மாமுனிவர் எல்லா லோகத்துக்கும் அவர் இருப்பார். கலியுகமா இருந்தாலும் சரி, திரேதாயுகமா இருந்தாலும் சரி, திரேதாயுகமா இருந்தாலும் சரி, துவாபர யுகமா இருந்தாலும் சரி, எல்லா உலகத்துக்கும் போகக்கூடிய ஒரு ஆற்றல் அகத்திய மாமுனிவருக்கு மட்டுமே இருக்கு. சரி, வந்து தோண்டி வந்ததுமே உடனே நீ வந்து ஒரு பகுதி தாழ்ந்து இருக்கின்றது, அதை போய் நீ சரி செய்து வருவாயாக என்று சிவபெருமான் படித்ததும், சாமி உங்களுடைய திருமணத்தை நான் பார்க்க வேண்டுமே என்று கேட்டதும் உடனே சிவபெருமான் சொன்னாரு, நீ போய் அங்கே இரு, நீ நினைத்த மாத்திரத்தில் யாம் காட்சி தருவோம், திருமணத்தோடு காட்சி தருவோம் என்று சிவபெருமான் கோரி அகத்திய மாமுனிவரை அனுப்பி. பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா குருமுனியோட பத்தி அன்னை நகர் நிறைய பாட்டுல பாடியிருக்காங்க. அந்த குருமுனிக்கு உனைத்தினம் தொழுதிலன் உனதியல் வினை உரைத்திலன் வளமலர் கொடு உனதடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவம் இல்லன் உனதருள் மாறா. அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா, தினத்தினஞ்சது மறை உனிமுறை கொடு உனச்சொரிந்தில பொதிய வினவரோடு தினத்தை நின்றனை செய்யும் முனிவரர் தொழ மகிழ்வோனே. அந்த முனிவர் யாருன்னா அந்த குருமுனியாக விளங்கக்கூடிய அகத்திய மாமுனிவர். முருகப்பெருமானை எந்த நேரம் சிந்தனை செய்து கொண்டிருப்பவர் அகத்திய மாமுனிவர். பல இடங்கள்ல குருமுனியை பற்றி நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. நமது தண்டையணி வெண்டையும் கிங்கினி சதங்கையும் அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா, கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்த முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கண்ட வேலே கொங்கை புறமங்கையும் தந்த மனம் இங்கிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. கும்பமுனின்னா யாருன்னா, கும்பத்துல இருந்து வந்தவர் அகத்தியமா. கலசத்திலிருந்து வந்தோன் கலசத்திலிருந்து வந்தோன்னு அந்த அவருக்கு ஒரு பேர் ஆகிப்போச்சு. கலசத்திலிருந்து வந்தோன்னு அந்த பேர் போகணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார். அப்படி கலசத்திலிருந்து வந்தோன்ற பேர் நீங்க எதுன்னா, மடாவரத்துல இருக்கக்கூடிய வைத்தியநாத சாமி திருக்கோயில். அங்க வந்து வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் கலசத்திலிருந்து வந்தோங்கிற பேரு போய் குருமுனி என்றும் அகத்திய மாமுனிவர் என்றும் அவருக்கு பெயராக ஆகியது. யாரையும் என்ன செய்யக்கூடாது, ஏளனமாக நாம பேசக்கூடாது. ஒருத்தர் குண்டா இருந்தாங்கன்னா குண்டான்னு சொல்லக்கூடாது. ஒருத்தர் ஒல்லியா இருந்தா அவங்களை கேள்வி செய்யக்கூடாது. நாளைக்கு நாம் அந்த நிலையை அடைவோம் என்று நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. எந்த நிலையிலும் ஏற்றத்தாழ்வோ வளர்ச்சி. இன்னைக்கு ஒருத்தரை பார்த்து நம்ம கேள்வி பண்றோம், நாளைக்கு மறுபடியும் அதே நிலைமைக்கு நாம வந்துடும். இப்ப ஒருத்தர் அப்படிதான் அடி வந்து நேரத்திலே பார்த்திருக்கேன், அடி என்ன செஞ்சிருக்கேன், நேரவே பார்த்திருக்கேன்.
நேரடியாவே ஒரு ஆள் என்ன செஞ்சாரு, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன செஞ்சாங்க, வந்து பாரு சண்டை பார்த்தியா, நம்மளை என்ன பேட்டி பேசினாங்க, இன்னைக்கு என்ன அடிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப ஏளனமாக அவர்களை பார்த்து என்ன செஞ்சாங்க, ஒரு தகப்பனாரும் ஒரு பையனும் சண்டை போட்டுக்கிறத பார்த்து பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய தகப்பனாரும் பிள்ளையும் ஏளனமாக பேசினார்கள். ரொம்ப நாள்ல கிடையாது, மறுவாரமே இவங்க வீட்டுல சண்டை. அப்ப அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, அடுத்தவர்களை பார்த்து ஏளனம் பண்ணா நம்ம வீட்லயும் அது வரும் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அதே போல இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் நாம ரொம்ப கவனமாகத்தான் என்ன செய்யணும், இந்த வழிபாடை நாம் செய்ய வேண்டும். வழிபாடு செய்யும் போது யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் வழிபாடு செய்யணும். சைவ வழிபாடு யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லாம நம்ம உண்டு இறைவன் உண்டு வழிபாடு செய்யணும். அது மாதிரி பிற உயிர் கண்டு இறங்கணும். பிற உயிருக்கு ஒரு துன்பம் அப்படின்னா அதை கண்டு இறங்கி நாம் வழிபாடு செய்யணும். ஒரு உயிருக்கு துன்பம் நேர்ந்துட்டு இருக்க நேரத்துல நான் கோயிலுக்கு போறேன்னா கூட அந்நேரம் கோயிலுக்கு கூட ரெண்டாவது போய்க்கணும். ஒரு உயிருக்கு துன்பம் வரும்போது அதை நீக்கிட்டு தான் என்ன செய்யணுமா போகணும். அப்படின்னு ஞானசம்பந்த பெருமாள் என்ன பண்ணாரு, பாம்பு கடிச்சு ஒரு பையன் இறந்துட்டான். முடிஞ்சா அவங்களுக்கு கல்யாணம் ரெண்டு பேருக்கும். ஞானசம்பந்த பெருமான் அப்படியே வர்றார். வரும்போது இந்த உயிர் அந்த பொண்ணு அழுகுறாளாம். எப்படி அழுகுறான்னு சொல்லி சொல்றாரு இந்த இடத்துல. ஞானசம்பந்த பெருமான் பாடல்லே சொல்லிடுறாரு, தடையா ஏனுமாள் சரணி ஏனுமாள் விடையா ஏனுமாள் வெறுவாவிலுமாள் மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவள் வெளியே. ஞானசம்பந்தம் வந்து இந்த பதியத்தை அந்த பெண்கிட்ட கேட்டான். உடனே அந்த பெண்ணு சொன்னாலாம், இந்த மாதிரி இந்த வீட்டுல எங்க அப்பாவுக்கு 7 குழந்தைகள், 7 குழந்தைக்கும் எங்க மாமாவுக்கு கட்டி வைக்கிறேன் மூத்த பிள்ளையும் அப்படி வேற ஆளு கட்டி கொடுத்துட்டாரு. இப்படி 6 பிள்ளைகளையும் ஒவ்வொருத்தருக்கா கட்டி கொடுத்துட்டாரு. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பையனை கூப்பிட்டு நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு. எங்க அப்பா இந்த பொண்ணு எதையும் என்ன செய்ய மாட்டாரு, எங்க மாமாவுக்கு கட்டி கொடுக்க மாட்டாரு. அதனால நான் அவரை கூப்பிட்டு ஓடி வந்துட்டேன். இப்ப வந்து என்ன விடுஞ்சா எங்களுக்கு கல்யாண நேரத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பையனுக்கு பாம்பு கடிச்சு இறந்து விட்டான். என்னை தொட்டு கூட பார்க்க முடியாத நிலைமை ஆயிடுச்சு. ஏன்னா அந்த காலத்துல கல்யாணம் முடிக்காம என்ன செய்ய மாட்டாங்க, தொட மாட்டாங்க. அப்படி ஒரு கட்டுப்பாடு. இப்பெல்லாம் வந்து சர்வசாதாரணமா என்ன செய்யறாங்க, நிச்சயதாரத்துல மோதிரம் போடுறாங்க, தோல் மேல தோல் போட்டு என்ன செய்யறாங்க, அப்படி ஆகி போச்சு நிலைமை. அந்த காலத்துல ஒருத்தர் வந்து தொட விட மாட்டாங்க. அப்படி தொட முடியாத சூழ்நிலையாக உள்ளதே பெருமானே என்று ஞானசம்பந்த பெருமானிடம் கூட உடனே ஞானசம்பந்த பெருமான் தடையா ஏனுமாள் சரணி ஏனுமாள் விடையா ஏனுமாள் வெறுவாவிலுமாள் மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய்தகுமோ இவள் வெளியே என்று அற்புதமாக பதியத்தை பாடினாரு. பாடல் என்ன சொல்றாரு, சாமி இந்த பெண்ணு எப்படி அழுகிறா தெரியுமா, முந்தாய்ங்கிறான் முதல்வாங்கிறான், முந்தாய் என்கின்றாள், சிவனே என்கின்றாள், அவருடைய அழுகுரல் உனக்கு கேட்கவில்லையா அப்படின்னு இந்த பதியத்துல சொல்றாரு. இந்தாய் எனுமாள் சிவனே எனுமாள் முந்தாய் எனுமாள் முதல்வா எனுமாள் கொந்தார் குவளை குளவும் மருகள் எந்தாய் தகுமோ இவள் ஏசரையே. இந்தாய் முதல்வா, இந்தாய் சிவனே முறைகிறாரே பெருமானே, இந்த அலுவலர் கேட்டு நீ இறக்கமா கொள்ளவில்லையா என்று சாமி பார்த்து கேட்டாரு. அடுத்த நிமிஷமே அந்த இறந்தவன் உயிரோடு இருந்துச்சு. இறந்த அந்த ஆன்மா அப்படி உயிரோடு தூங்கி எழுந்தவன் போல் இறந்த. அப்படி சாமி அப்படியா ஒரு பிரச்சனை வேலை இருக்காங்க, வேலை இருக்கா கொஞ்ச நேரத்தில் முடிச்சுவாங்க. வீட்டு ஐயா இருக்காங்களா, வீட்டு ஐயா இருக்காங்களா, ஓகே நான் வந்து 2 நிமிஷம். நீ டீ சாப்பிடுறீங்களா, சரி நீங்க டீ சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா அப்படி சொல்றாரு. சிந்தாய் சிவனே முந்தாய் முதல்வா அப்படின்னு உடனே சாமி இந்த இறந்த பையனை உயிரோடு
அதுதான் சிறப்பு. சாமிகிட்ட நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் மறந்து அவரை மட்டுமே நினைங்க, உங்களுக்கு எந்த துன்பமும் வர அவரை மட்டுமே நினைந்தால் துன்பமே எப்பேற்பட்ட வழியா இருந்தாலும் சரி சரியா. ஆனா மனம் ஒன்றணும், அதுதான் ரொம்ப முக்கியம். மனம் ஒன்ற வேண்டும். ஒன்று இரண்டு நிமிடங்கள் ஊனவில் ஒன்றில்லை இந்திய காலனை கடிந்தான் தன் அடியவருக்காக சென்று தொழுவுங்கள் இல்லை சிற்றம்பலத்து நட்டம். அப்படி அவரோடு எத்தனை பேர் வந்தாங்களா? இருக்கிற 33 தேவர்களும் எங்க வந்துட்டாங்க? கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க. சிவனுடைய திருமணத்தை பார்ப்பதற்கு 33 தேவர்களும். இப்ப சாமி அப்படியே வராரு. வரும்போது அந்த தெருவுல பெண்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, இப்படி ஒரு ஆண் அழகனா அப்படிங்காங்க சிவருமனை பார்த்து. சாமி எப்பயுமே அழகன் தானே. சாமி அழகுன்னா அழகு இல்லையா? அழகு. அவரை மாதிரி யாருமே கிடையாது. ஏன்னா சுந்தரம் சாமி சொல்றாரு, கூடிய லயம் சதி விளையாமை கொடியடை உமையவள் காண ஆடிய அழகா அருமறை பொருளே அங்கனா எங்குற்றா என்று தேடியவானோர் திரு முல்லை வாயிலாய் திருப்புகழ் விருப்பால் பாடிய அடியேன் படுதியர்களையாய் பாசுபதா பரஞ்சுடரே. சாமி பிழை இல்லாம அழகனா ஆடிட்டு இருக்காராம். அத ஒருத்தவங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க, பிழை இல்லாம ஆடுறாரா அப்படின்னு. யாரு? அம்பாள் பாத்துக்கிட்டே இருக்காங்க. கூடிய லயம் சதி விளையாமை கொடியடை உமையவள் காண அம்பாள் பார்க்கும்படி சிவபெருமான் நடனம் ஆடிக்கிட்டு இருக்காரா. எப்படி ஆடுறானா? பிழை இல்லாம ஆடுறாரா அப்படின்னு சொல்லி சாமி அம்பாள் பாத்துக்கிட்டோம். சுந்தரம் சாமி பாட்டுல சொல்றாரு, வடதிருமுல்லை வாயில் என்ற இந்த பதிகத்தில் பாட்ட சொல்றாரு. அப்படி சாமி அழகன். அதை பார்த்ததுமே ஒவ்வொரு பெண்களும் இப்படி ஒரு அழகனா எனக்கு கிடைச்சிருக்க கூடாதா அப்படின்னு நினைச்சுவாங்களா. சாமி நடந்து வரும்போது அங்க இருக்கக்கூடிய தெருவில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் எனக்கு கிடைச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு ஆளாளுக்கு என்ன செய்வாங்க, அதுக்கெல்லாம் புண்ணியம் செஞ்சிருக்கணும், புண்ணியம் செஞ்சிருந்தாதான் சிவபெருமானை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஆளாளுக்கு என்ன செய்யறாங்க, சாமிய சொல்றாங்க எல்லாரும். இப்ப பொதுவா நம்ம இடத்துல வச்சுக்கிடுவோமே, இப்ப பொண்ணு மாப்பிள்ள போனாங்கன்னு வச்சுக்கோங்க, தெரு என்ன பேசும்? 2 பேரும் பிஏ படிச்சிருக்காங்க, பிஏ எம்காம் படிச்சிருக்காங்க, வேற என்ன அப்படிம்பாங்க. அதான் அப்படிதானே சொல்லுவாங்க. பிகாம் எம்காம் கரெக்டா பொருத்தம், ரொம்ப பொருத்தம் அப்படிம்பாங்க. சில பேர் பிஎஸ்சி எம்எஸ்சி அப்படிம்பாங்க. சில பேர் அந்த பொருத்தத்தை பார்த்து போவாங்க. சில பேர் முக பொருத்தம் கச்சிதமா இருக்குங்க, இந்த பொருத்தம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி சிவபெருமான் வரும்போதும் இப்படி ஒரு ஆண்மகனா, இப்படி ஒரு திருக்குளம் கொண்டவராக இருக்கின்றாரே, நமக்கு கிடைத்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி எல்லா பேருமே என்ன செஞ்சாங்கன்னா சிவபெருமானை பார்த்து பேசினாங்க. உடனே சுவாமியுடைய பரண மேடைக்கு அப்படியே அம்பாளுக்கு எல்லா விதமான அலங்காரமும் செய்து இருந்தாங்க. இப்படி அவர் வந்துட்டாரா? போஸ்டா போஸ்டா வந்துட்டாரா? தமிழ்ச்சோட வந்துட்டாரா? அப்படியா? சரி, என்ன முடிக்க போறேன் சார். ஐயா அப்படி எல்லாருமே ஒருத்தரும் அப்படி பேசிக்கிறாங்க சாமியுடைய அழகை கண்டு. அப்ப விநாயகர் பெருமான் அங்க முன்னாடி பூதகணங்களோடு சாமி எங்க போறாரா? திருக்கல்யாணத்துக்கு போறான். இப்ப சாமிக்கும் அம்பாளுக்கும் குழந்தைய யார சொல்லுவோம்? விநாயகரையும் சொல்லுவோம்ல. அம்மா அப்பா கல்யாணத்துல மகன் அங்க இருக்காரு, எப்படி இருக்க முடியுமா? இப்ப தாய் தந்தையார் கல்யாணத்துல யாருமே என்ன செய்ய முடியாது, யாருமே தாய் தந்தையாருடைய கல்யாணத்தை பிள்ளைகள் பார்க்க முடியாது. ஆனா விநாயகர் பெருமான் பார்த்தாரு. ஏன் அப்படின்னா அவரை வணங்காமல் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யாமல் அங்க முன்னாடி யார் இருப்பா?
விநாயகர் பெருமான் தான் இருக்கு. அதனாலதான் அந்த தேரை செய்யும் போது அத்தனை தேவர்களும் சாமி முப்புறம் எரிக்க செல்லும் போது அந்த தேரை ஆளாளுக்கு செஞ்சாங்க. எல்லா தேவர்களும் ஒரு தேரை செஞ்சாங்க. செஞ்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, சூரியன் சந்திரன் சொன்னாங்களாம், அந்த 2 சக்கரமும் நான் செஞ்சது அப்படின்னு. சூரியனும் சந்திரனும். இந்திரன் சொன்னான், அந்த மேல டாப்பு நம்ம தான் அப்படின்னாங்க. ஆளுக்கு தேவர்கள் எல்லாம் செஞ்சுட்டு நான் செய்தேன்னாங்க. முதல்ல விநாயகர் பெருமானை வணங்கி செஞ்சாங்களா? இல்ல. அதனால சாமி காலை வைத்தார், அடுத்த நிமிஷமே அச்சு முறிந்தது. அதை கைத்தல நிறைகனி அப்பமோட அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேனி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் எனவென கடித்தேறும் மத்தமும் மதியம் வைத்திடும் அரண்மகன் அப்பொரு திரள் புய மத்த யானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவனை முப்படு கிரிதன் முப்புறம் அதை அச்சது பொடி செய்த அதிதீரா அப்படின்பாரு. அந்த முப்புறத்தை எரிக்க செல்லும் போது சாமி பாதம் வைத்ததுமே அந்த அச்சு முறிந்தது. என்ன காரணம்னா விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யாமல் அவர் செய்த காரணத்தினால அது அச்சு முறிந்தது என்று எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தாலும் சரி, விநாயகர் பெருமான வழிபாடு செய்யாம செஞ்சோம்னா அந்த காரியம் திருப்தி வராது. அதனாலதான் எந்த சாமி திருக்கல்யாணத்திலே விநாயகர் பெருமான் முன்னாடி இருக்காருன்னா அப்ப நம்ம என்ன சொல்ல யோசிச்சு பாருங்க. சரி, விநாயகர் பெருமான சாமி எதுக்கு கொடுத்தாரு? யார் ஒருவர் சிவபெருமானுடைய திருவடியை வழிபாடு செய்கின்றார்களோ, அது ஞானசம்பந்த பெருமான் சொல்றார், பிடியதன் உருகுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரினர் கடிகன பதிவர அருளினன் மிகுபடை வடிவினர் வயல்வழி வளமுறை இறையே. தனதடி வழிபடும் அவர் யாருடைய சிவபெருமானுடைய திருவடியை வழிபாடு செய்யக்கூடிய அடியவர்கள் யார் இருக்கின்றார்களோ அவர்களுடைய இடராகிய துன்பத்தை நீக்குவதற்காக கணபதி என்கின்ற விநாயகர் பெருமானை சிவபெருமான் கொடையாக அளித்திருக்கின்றார். பாட்டு புரியுதா? பாட்டு புரிஞ்சாயா? பிடியதன் இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு என்ன, நெடிலே வராது. இப்படி யாருமே எவ்வளவு பெரிய கவிஞரும் எழுத முடியாது. பிடியதன் உருவமை குழந்தை கரியது வழிபடு தனதடி வழிபடும் உதடு ஒட்டுதான் பாத்தீங்களா, உதடு கூட ஒட்டிடும். சரி, நெடில் வராது. பீடியதன் இல்ல பிடியதன், ஊரு உமை இல்ல உருவுமை, கோலமிகு இல்ல குளமிகு, காரியது இல்ல கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடிகன பதிவர அருளினன் மிகுகொடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறை. எங்கேயாவது நெடில் வருதா பாத்தீங்களா? கடைசி இறையே முடிக்கும் போது இறையேன்னு முடிக்கிறார், நெடில முடிக்கிறார். இப்படி ஒரு பாட்டை நீங்க எங்கேயுமே பார்த்துக்க முடியாது. அப்படி ஒரு பாட்டு ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கு. ஏன்னா அவரு ஞானப்பால் இருந்தவர்ல, அப்ப பாட்டு எப்படி இருக்கும்? ஞானமா தானே இருக்கும். கொஞ்சம் ஆரோட்டாலும் ஆடை கட்டி இருக்கணும். சாமி பத்தி பேசிட்டேன்னு நினைச்சுக்கோங்களேன், 4 நேரம் போறதே தெரியாது. அந்த அளவுக்கு சாமியுடைய புகழ் அவ்வளவு. அதான் எல்லையில்லாதானே நீ பெரும் சீர்னாரு மாணிக்கவாசகர். எல்லையில்லாத புகழ் சிவபெருமானுடைய புகழ். அதான் சேர் கொடுக்குறீங்களா சார்? சேர் கொடுக்குறீங்களா? அப்படி விநாயகர் பெருமான் முன்னாடி இருந்தாராம் திருக்கல்யாணம். அப்ப பிரம்மா விஷ்ணு எல்லாரும் 30 கோடி பேர்கள் வந்தாச்சு, புத்தர்கள் வந்தாச்சு, எல்லாரும் திருமணத்துக்கு ஏற்பாடுகள் ஆயாச்சு. மலையரச மன்னன் வந்தாச்சு, மேனை வந்தாச்சு, சிவபெருமானும் அங்க, உடனே அம்பாளும் பார்வதி தேவியாரும் அங்கே இருந்தாங்க. இப்ப மற்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு திருமண காட்சி காமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, திரைப்படத்துல ஒரு திருமண காட்சி அந்த இடத்த காமிச்சாங்கன்னா ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு இருக்கும். ஆனா இங்க எது சாமியுடைய திருக்கல்யாணம்ல எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எண்ணில்லாத புகழையுடைய ஈஸ்வரனுடைய அந்த திருக்கல்யாணம், அதுவும் சாமி எதுக்காக முடித்து காண்பித்தார் என்று முதலில் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். மலையறையன் பொற்பாவை வாழ்நுதலால் பெண் திருவை உலகறிய தீவேட்டான் எண்ணுவது எண்ணேடி
உலகறிய தீவேலாது ஒளித்தனனை உலகனைக்கும் கலை நவீன்ற பொருட்கள் எல்லாம் கலைந்திடும்கான் சாடலோ என்று கூறுவதற்கிணங்க சிவபெருமான் அம்பாளை கரம் பிடித்து அந்த நெருப்பை வள வந்தாராம். மாணிக்கவாசகர் அழகா சொல்றார். உலகறிய தீவைத்தான் எண்ணுவது என்னேனே. உலகறிய உலக அறியுமாறு சிவபெருமான் திருமணம் முடித்து காண்பித்தார். அவர் முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்பயுமே அம்பாள் கன்னிதான், சிவபெருமான் துறவிதான். எப்பயுமே சாமி சன்னியாசி தான், அம்பாள் எப்பயுமே கன்னிதான். ஆனாலும் நம்ம இந்த உயிர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் திருமணம் முடித்து காண்பிக்கின்றார். இது உங்களுக்கு எதுக்காகன்னா இந்த எல்லாமே இந்த உயிர்களுக்காக. தனக்குன்னு எதுவுமே சிவபெருமான் கிடையாது. இப்ப சாமியுடைய வாகனம் எது? சிவபெருமானுடைய வாகனம் எது சொல்லுங்க. இப்ப கரெக்டா யாராவது சொல்லுங்க. சிவபெருமானுடைய வாகனம் எது? காளை. இவங்க சொல்றது காளை. உங்களுக்கு தெரியுமா? சிவபெருமானுடைய வாகனம் குதிரை. என்ன எந்த இதுல வருது எனக்கு தெரியல. அந்த இது சேர்மன் போனதுனால குதிரையில வரும்போது குதிரை சேவகனா வர்றதுனால குதிரைங்கிறீங்களா? சரி சரி, பரவாயில்ல, நல்ல ஐடியா. அவங்க குதிரை, இவங்க காளை. நீங்க வேற ஏதாவது கெஸ் பண்றீங்களா? சரி, உண்மையிலே சிவபெருமானுடைய வாகனம் எதுன்னா யானை. இந்த சுந்தரம் சாமி அழைச்சிட்டு வருது பாருங்க, வெள்ளை யானை. ஐராவணம் என்பதுதான் சிவபெருமானுடைய உண்மையான வாகனம். அதை ரொம்ப நாளா சாமி செட்லயே வச்சிருந்தாராம். அதை யூஸ் பண்ணவே இல்லையா. சுந்தரம் சாமியில அழைப்பதற்காக 2000 தந்தங்களுடைய அந்த வெள்ளை யானையை சாமி அனுப்பி அது நேர போச்சு சுந்தரம் சாமியில அழைத்து கைலாய மலைக்கு போட்டு. ஏன் அப்படின்னா சாமி ஒரு முக்கியமானவங்களுக்கு தான் அதை என்ன செய்வாரு, அதை பயன்படுத்துவார். உண்மையிலே சிவபெருமானுடைய வாகனம் யானை வாகனம். ஆனா ஏன் காளை வாகனத்துல இருந்து அமர்ந்து அருள் செய்யறாரு அப்படின்னா, எதுவுமே எல்லாமே நேர் விருப்பம் தான். சிவபெருமான் வச்சிருக்கக்கூடிய எல்லாமே நேயர் விருப்பம். எப்படி நேயர் விருப்பம் கேட்கீங்களா? இப்ப முப்புறம் எரிக்கும் போது அந்த அச்சு முடிஞ்சது பாருங்க, சொன்னீங்களா, அச்சு முடிஞ்சதும் சிவபெருமான் அப்படி நின்றுட்டு இருக்காங்க. அப்ப திருமால் கேட்டாங்க, சாமி அடியனை தாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு திருமால் வந்து கேட்டாங்க. உடனே சுவாமி என்ன பண்ணாரோ அவரை விடைவாகரமாக ஆக்கி அது ஏறி அமர்ந்து அருள் செய்வார். அதுக்கு பேர் மால்விடை என்று பேர். சிவன் கோயில மால்விடைன்னு ஒண்ணு உண்டு. அது மாதிரி தர்ம தேவதைகள்லாம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அந்த தர்ம தேவதைகள்லாம் கேட்டதுக்காக அது அறவிடையில் ஏறி சிவபெருமான் எழுந்து அருள் செய்வார். அது பேர் அறவிடை என்று பெயர். பிரம்ம நந்தி, இந்திர நந்தி, மால்விடை, அறவிடை, அதிகார நந்தி, ஆன்ம நந்தி, அடுத்து குடமுலா நந்தி. மொத்தம் 7 வகை நந்தி. ஒரு சிவன் கோயில்ல எத்தனை நந்தி இருக்கணும்னா 7 வகையான நந்தி இருக்கணும். எத்தனை நந்தி? 7. நமக்கு இது நம்ம கோயில் எத்தனை இருக்கு? அதிகார நந்தி இருக்கு, ஆன்ம நந்தி இருக்கு, குடமுலா. 3 நந்தி தான் பெரும்பாலும் நிறைய கோயில்ல இருக்கும். ஆனா அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 7 வகை நந்தி இருக்கணும். பிரம்ம நந்தி, இந்திர நந்தி, மால்விடை, அறவிடை, அதிகார நந்தி, ஆன்ம நந்தி, குடமுலா நந்தி. மொத்தம் 7 வகையான நந்தி இருந்தாலும் சிறப்பு. சரி, இப்ப இந்த பிரதோஷம் பண்றாங்களா, அந்த நந்தி தெரியுமா அவங்களுக்கு? பிரதோஷம் பண்ற நந்தி, பிரதோஷம் பண்ற நந்தி வந்து நம்ம உயிர்களை மையமாக வைத்த ஆன்ம நந்தி என்று பெயர். சாமிக்கு முன்னாடி ஒரு நந்தி இருக்கு பாத்தீங்களா, சாமி பக்கத்துல, அது வந்து குடமுலா நந்தி என்று பெயர். இந்த மக்கள் வாசிக்கும் பாத்தீங்களா கைலாயத்துல, அந்த நந்தி தான் சாமிக்கு முன்னாடி இருக்கு. இவங்கெல்லாம் இந்த முன்னாடி உள்ள நந்தி, சாமிக்கு வெளியில இருக்கக்கூடிய துவாரபாலகர் 2 பேரு. இந்த 3 பேருமே 3 அசுரர்களாக இருந்தார்கள். அந்த முப்புறம் எரிக்கும் போது 3 அசுரர்கள் மட்டும் விடாம சிவபூஜை செய்து கொண்டே இருந்தாரு. அத்தனை அசுரர்களும் கைவிட்டாங்க சிவபூஜையை. இவங்க 3 மட்டும் விடாம பண்ணிட்டே இருந்தாங்க. சிவபெருமான் அவர்களுக்கு அருள் செய்து, பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் 3 புறங்கள் எரித்த அன்று மூவருக்கு அருள் செய்தார் என்று ஞானசம்பந்த பெருமான் அந்த இடத்துல போட்டு. அந்த முப்புறம் எரிக்கும் போது அந்த 3 அசுரர்களுக்கு மட்டும் சிவபெருமான் அருள் புரிந்து ஒருவரை குடமுலா நந்தியாகவும், இருவரை கோயில் வாயில் காப்பாளராகவும் சிவபெருமான் அருள் செய்தார் என்று அந்த பதியத்துல நமக்கு சொல்றாரு. அப்படி அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே நேர் விருப்பம் தான். சாமி இந்த காளை வாகனத்துல அமர்ந்திருப்பது அவங்க கேட்டுக்கொண்டதுக்காக சாமி என்ன செஞ்சாரா, இந்த காளை வாகனத்துல இருந்து அருள் செய்தாங்க. அதே மாதிரி சாமி கண்டத்துல இது வச்சிருக்காரு பாத்தீங்களா, என்ன வச்சிருக்காரு கண்டத்துல, என்ன வச்சிருக்காரு, நந்தி சாப்பிட்ட அந்த கண்டம் அப்படி நீல கலர்ல இருக்கும். அதனால சாமிக்கு நீலகண்டன் என்றும் மணிகண்டன் என்றும் இப்படி பல பேர்கள் இருக்கு. பெரும்பாலும் என்ன சொல்றாங்கன்னா நீலகண்டன் பாங்க.
திருநீலகண்டத்தின் மேல ஆணையிட்டு ஒரு பதிகமே பண்ணாரு ஞானசம்பந்தர். சாமிக்கு திருநீலகண்டம்னே பேர். அது என்ன பாட்டு அப்படின்னா, அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவி உய்வினை நாடாதிருப்பது உண்டமக்கு ஊனம் என்று கைவினை செய்து எம்பிரான் கடலடி போற்றுவதும் நாமடியும் செய்வினை வந்தமை தீண்டப்பரா திருநீலகண்டம் என்று இந்த பதியத்துல சொல்றார். செய்வினை வந்தமை தீண்டப்பரா திருநீலகண்டம் ஆணையிட்டே சொல்றாரு பாத்துக்கோங்க. அப்படி அப்படி ஒரு தனிச்சிறப்பு. ரெண்டாவது, அந்த ஏன் கண்டத்தை சாமி ஏன் அதை மறைக்கவே இல்லை அப்படின்னா, சாமி இப்ப பிளாஸ்டிக் சர்ஜரி அதுலாம் வந்துருச்சுல. இப்ப எவ்வளவு ட்ரீட்மெண்ட்ல எல்லாம் என்ன வந்துருது, பிளாஸ்டிக் சர்ஜரி வச்சு எல்லாத்தையும் மறைச்சிடுறாங்கல்ல. என்ன ஒரு அடிபட்டாலும் உடனே என்ன செஞ்சா உள்ள ஒரு பிளேட்டை வச்சு என்ன செஞ்சாங்க, தச்சு இந்த இதை மறைச்சிடுறாங்க. இப்ப சாமி அந்த நஞ்சை சாப்பிட்டதுமே சாமி அப்படி வச்சிருந்தாங்க. மறைக்க போற நேரத்துல அந்த தேவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டாங்க, சாமி உங்களை பார்த்ததும் நாங்க செய்த தவறு எங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சிவபெருமான் அப்படியே வச்சிருக்காங்க. இல்லைன்னா எப்பயோ அந்த கண்டத்துல இருந்து எல்லா உயிர்களும் விருப்பத்திற்காக சிவபெருமான் அதை வைத்துக் கொண்டார். அப்படி சாமியை வந்தார், அம்பாள் வந்தார்கள், இருவரும் உலக பங்குனி உத்தர நன்னாள் அன்று பார்வதி திருக்கல்யாணம் நடைபெற்று இதே நடைபெற்று முடியும். அதுக்கப்புறம் நிறைய சிறப்புகள் எல்லாம் அந்த கந்த புராணத்துல நிறைய சொல்வார்கள் என்று சொல்லி, இதுகாரம் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த பார்வதி திருமணம் பற்றி பேசுவதை கேட்டதனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியின் உரையை நிறைவு செய்யுங்க. ஆறுமுகம் 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 என்று கூறி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் கூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும் ஏறுமையில் வாகன குகா சரவணாயனது ஈசன் எனமான முயர் என்று மோதும் ஏழைகள் வியாகுல ஏக என வினாவில் உனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ நீடுபடு மாலை ஒரு மேனியவ வேளனி நீலமயிலாக உமை தந்த வேலே நீச கடமோடனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனி வேடும் மடங்கள் வேளாதிரி வருமாறவும் ஆவி உண்ணும் ஆனை முக தேவதுணை வாசிகரி அண்டர் கூடம் சேரும் அழகார் வளனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருகா தம்பிரானே ஆறுமுகம் 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 என்று கூறி இலாயபுரம் சிவஞான போத நிதி காட்டும் என்னை கைவாய்மை கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொருளில் திருவாவோடு திருவாளு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையவன் திருமரபு நீதூலி தலைகமாதோ வான்முகில் வளாது வைகமலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாது இகழ்வாழ்க நான்மறை அரங்கல் பொங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக பையன் நீடுக மாமலை முன்னுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வன் திருநீர் திறக்கவே திருச்சிற்றம்பலம் பார்வதீவதையே அகரமுகாதே என்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், அருணாச்சலம்.